ஓகே வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுறேன். டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் பேசுறோம். நம்ம இன்னைக்கு வந்து பைத்தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் கிளாஸ் எடுக்கிறோம். நேற்று வந்து மெத்தட் ஓவர் லோடிங்லாம் எடுத்தோம் நம்ம. அப்புறம் வந்து ஊப்ஸ்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து மெத்தட் ஓவர் லோடிங் முடிச்சுட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் பாலிமார்பிசம் எல்லாம் நீங்க பார்க்க போறோம். நம்ம இந்த இன்டராக்ட் பண்றது வந்து நீங்க பேசுறது எல்லாமே நம்ம எடிட் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுவோம். உங்களை வாய்ஸோட சேர்த்து தான் உங்களுக்கு யூடியூப்ல வரும். நம்ம என்ன நீங்க பண்ற இன்ட்ராக்ஷன், டீம்ல பண்ற இன்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து யூடியூப்ல உங்களுக்கு வந்து நம்ம போட்டுருவோம். எடிட் பண்ணாம போடுவோம். ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷன் பர்பஸ் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல வரும். டிஸ்க்ளைமருக்கான சொல்றேன். ஓகேவா? உங்களோட பேர் நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீ பேச வேண்டாம், பேர் சொல்ல வேண்டாம். நீங்க ஜஸ்ட் சாட்ல போடுங்க. ஓகே, மெத்தட் ஓவர் ரைடிங். நம்ம என்ன நம்ம ஓவர் லோடிங் வந்து இண்டஸ்ட்ரியா பார்த்துட்டு இருந்தோம். ஓவர் லோடிங் பார்க்கும்போது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து தேவை இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அப்புறம் வந்து பைத்தான் வந்து மெத்தட் ஓவர் லோடிங் சப்போர்ட் பண்ணுதா பை டிஃபால்ட்டா? பண்ணல. ஓகே சரி. அப்புறம் என்ன பண்ணோம்னாக்க நம்ம dispatch. ஓகே வெரி குட். dispatch நம்ம வந்து ஒரு டெக்கரேட் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகேவா? வெரி குட். சரிதானே? ஆமாங்க சார். ஓகே ஆல் ரைட். சோ அது வந்து அது பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா? ரைட். சோ அது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பை டிஃபால்ட்டா பண்ணாது. நம்ம வந்து dispatchன்னு ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்றோம். டெக்கரேட்டர் வந்து என்ன செய்யணும்னாக்க வந்து டேட்டா டைப் அனுப்புவோம் நம்ம. ஓகேவா? அந்த டேட்டா டைப் இன்ட், ஃப்ளோட், பூல், ஆப்ஜெக்ட் அனுப்புவோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து ஓவர் லோடிங் அமைச்சிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் தேவை கிடையாது. ஒரே கிளாஸ்ல தான் எப்பவுமே இருக்கும். அது மெத்தட் ஓவர் லோடிங். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். 5 வகையான இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் நம்ம. 5 வகையான இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஊப்ஸ்ல single inheritance, multi inheritance, multi-level inheritance, hybrid. இன்னொன்னு என்ன? ஹைரார்கிக்கல் அப்புறம் ஹைபிரிட். ஓகே தானே? Yes. ரைட். ஓகே தான். இப்போ நம்ம கடகர நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம பாத்துறோம் நம்ம. சரி, என் ஸ்கிரீன்ல ரைட் சைடுல வந்து இந்த பிளாக் கலர் தெரியுதா? அந்த நேம்ஸ் வருதா? எஸ் சார். அண்ணே ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. நான் அத வந்து வியூ மட்டும் பார்த்துட்டு அனுப்பியிருந்தேன். தேவி நடராஜன் ப்ளீஸ் நீங்க பேசுறது கேக்குது எல்லாருக்குமே. ப்ளீஸ் உங்க மீட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ப்ளீஸ். ஓகே ரைட். கேர்ஃபுல்லா பேசுங்க. எப்ப பார்த்தாலுமே பேசணுமே. ஓகே, மெத்தட் நம்ம வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்க போறோம். சரிதானே? அப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து பாத்துருவோம். இதுல வந்து இது வந்து நம்மளுடைய ஊப்ஸ்ல வந்து முக்கியமான கான்செப்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்ன்றது முக்கியமான விஷயம். நம்ம இப்ப நமக்கு வந்து எப்ப மாதிரி பேஸ் கிளாஸ் இருக்கும், ஜெயிலி கிளாஸ் இருக்கும், என்னெல்லாம் பண்ண போதும் ஒரு எப்ப மாதிரி சின்ன ஒரு கோடு போட்டு முடிச்சு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பண்ணுவோம். நம்ம யாராச்சும் படிங்க இதை ஓவர் ரைடிங்னா என்னது அப்புறம் படிங்க. வாட் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங் படிங்க யாராச்சும். Overriding property of a class to change the implementation of a method provided by one of the basic classes. Base classes. Okay. என்னது? the property of a class to change the implementation of method provided by one of its base class. முக்கியமான விஷயம் பாருங்க. பேஸ் கிளாஸ்ல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சப் கிளாஸ்னால வந்து மாத்த முடியும். ஓகேவா? பேஸ் கிளாஸ் வந்து ஆபரேஷன் பண்ணும். அந்த ஆபரேஷனை மாத்தி நம்ம என்ன செய்ய முடியும்? சப் கிளாஸ் பண்ண முடியும், ஓவர்ரைட் பண்ண முடியும். அது என்ன பண்ணுதோ, அந்த மெத்தட் என்ன பண்ணுதோ, அது என்ன ஒரிஜினலா என்ன பண்ணுச்சோ அது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? ஓவர்ரைட் பண்ணிட்டு வேற பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது In Python, method overriding occurs by simply defining in the child class a method with the same name of a method in the parent class. Very good. அவ்வளவுதான். அப்ப எப்படி Python method overriding எப்படி? It occurs by simply defining the child class a method with the same name of a method in the parent class. அப்ப ஓவர் ரைடிங்லயும் ஓவர் லோடிங்லயும் மெத்தட் நேம் வந்து எப்போதும் ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? மெத்தட் நேம் வந்து கட்டாயம் ஒன்னாதான் இருக்கும். என்ன வித்தியாசம்? ஓவர் லோடிங்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வராது, எல்லாம் ஒரே கிளாஸ்ல இருக்கும். ஓவர் ரைடிங்ல வந்து என்னன்னாக்க பேஸ் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ்ல உள்ளதும் சைல்டு கிளாஸ்ல மெத்தட் நேம் எப்போதும் கட்டாயம் ஒன்னாதான் இருக்கும். அதான் மெயின் பர்பஸ் உங்களுக்கு. ஓகே தானே? வெரி குட். ஓகே, அடுத்தது Method overriding is an ability of an object-oriented programming language that allows a subclass or child class to provide a specific implementations of a method that is already provided by one of its superclasses or parent class. Wonderful. நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து சூப்பர் கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தட் வந்து சப் கிளாஸ் ஓவர்ரைட் பண்ணு பார்த்தோம். ஓகே தானே? அப்புறம் என்ன ஆபரேஷன் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண வைக்க முடியும், மாடிஃபை பண்ண முடியும்னு சொன்னோம். ஓகேவா? அது எப்ப பாசிபிள்னாக்க சூப்பர் கிளாஸ்ல வந்து ஏற்கனவே அந்த மெத்தட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்.
அப்பதான் பேஸ் கிளாஸ்ல உள்ள அதே மெத்தட் என்ன செய்யணும்னா ஓவர் ரைட் பண்ணும், அது வந்து வேற வகையான ஆப்ரேஷன் பண்ணும். சூப்பர் கிளாஸ் உங்களோட மெத்தட் வந்து இல்ல அப்படின்னாக்க சப் கிளாஸ் பண்ண முடியாது. ஓகே தானே? அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க சூப்பர் கிளாஸ்ல வந்து அந்த மெத்தடை வந்து நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும், ஆப்ரேஷன் நடந்திருக்கணும். ஓகேவா? அப்படின்னு வெரி குட். அடுத்தது overriding is the property of a class to change the implementation of a method provided by one of its basic classes. இதுதான் உங்களுக்கு வந்து இன்டர் क्वेश्चंस ஞாபகம் வச்சு, இதுதான் உங்களுக்கு இன்டர் क्वेश्चंस ஞாபகம் வச்சு. சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஓவர்ரைடிங்னா மெயின் என்ன பண்ணாங்க, பேஸ் கிளாஸ்ல உள்ள மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எ மெத்தட் provided by one of its base class. இதான் மெயின், இதான் ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட், இதான் முக்கியமான விஷயம். ஓகே தானே? நிறைய பேர் வந்து சூப்பர் கிளாஸ்ல சேம் மெத்தட் இருக்கும், பேஸ் கிளாஸ் சேம் மெத்தட் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான், மெத்தட் நேம் எல்லாம் ஓகே தான். என்ன பர்பஸ் பண்ணுதுனாக்க வந்து ஏற்கனவே பண்ண இம்ப்ளிமெண்டேஷனை பேஸ் கிளாஸ் மாத்தும். சூப்பர் கிளாஸ்ல நம்ம பண்ண இம்ப்ளிமெண்டேஷனை என்ன பண்ணும், பேஸ் கிளாஸ் மாத்துறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அதான் மெயின். அதான் ஓவர்ரைடிங் ஒன்லைன் கோடு. இன்றைய கேட்டானா வாட் இஸ் ஓவர்ரைடிங்னா இதான் சொல்லணும் நீங்க. சரிதானே? அந்த சேம் நேமா இருக்குன்னா ஓகே தான், அப்படிதான் இருக்க முடியும். அதெல்லாம் அது அப்படிலாம் கதை விடக்கூடாது. இதான் கரெக்டான விஷயம். ஸோ ஓவர்ரைடிங் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ கிளாஸ் டு சேஞ்ச் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எ மெத்தட். முக்கியமான விஷயம் நம்ம இது பார்த்துங்க. இம்ப்ளிமெண்டேஷனா ஏற்கனவே என்ன பண்ணணும், அது வந்து அந்த மெத்தட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஜாவாவில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, இப்படி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஜாவாவில் வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாம பண்ணுவோம். யாருக்காச்சும் ஐடியா இருக்குதா? மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஜாவா தெரிஞ்சவங்க இருக்கீங்க யாராச்சும்? C# இருக்குன்னு நினைக்கிறேன். மெத்தட் டிக்ளேர் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். சப் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இன்டர்ஃபேஸ். வெரி குட். யார் சொன்னது? கௌதம். ஓகே, வெரி குட் கௌதம். ஓகே, அதுல வந்து இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து வெறும் மெத்தட் நேம் மட்டும் கொடுப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அது வெறும் பேர் மட்டும் தான் இருக்கும். ஆட்னு போட்டிருப்போம், வெறும் def ஆட்னு போட்டிருப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம வந்து பைத்தான்ல என்ன பண்ண போறோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். பண்ணாதான் சப் கிளாஸ் வந்து என்ன பண்ணி ஓவர்ரைட் பண்ணும். முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்தது வர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் வெச்சு அப்படி வரும் சார். வர்ச்சுவல் மெத்தட்ஸ் என்ன சொல்றீங்க? வர்ச்சுவல் மெத்தட்ஸும் ஜாவால வந்து பேஸ் கிளாஸ்ல வந்து வெறும் மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் சப் கிளாஸ்ல வந்து டிஃபைன் பண்ணுவோம் சார். ஓ, வர்ச்சுவல் மெத்தடுமா? அப்படியே ஹலோ அப்படியே நினைக்கிறேன். அப்படியா? வர்ச்சுவல் மெத்தட். ஆமாங்க சார். இன்டர்ஃபேஸ் மாதிரி நம்ம ஜாவாவோட இன்டர்ஃபேஸும் இருக்கு சார். இன்டர்ஃபேஸ்ல வந்து மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். சரி. மித்த கிளாसेस எல்லாமே வந்து அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அந்த மெத்தட டிஃபைன் பண்ணனும். ஆனா இந்த ஓவர்ரைடிங் வந்து ஜாவால வந்து அந்த வர்ச்சுவல் மெத்தட்ஸ் அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வெச்சு வர அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். எக்ஸாக்ட்லி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ரைட். நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, அடுத்து படிங்க. In Python, method overriding occurs by simply defining in the child class a method with the same name of your method in the parents class. When you define your when you define your method in the object, you make this later able to satisfy that method call, so that the implementation of your ancestors do not come in play. Sure. Okay. When you define a method in the object, you make this later able to satisfy that method call. Satisfy the method call. So the implementation of its ancestor do not come in play. முக்கியமான விஷயம். நம்ம சூப்பர் கிளாஸ்ல வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னாக்க பேஸ் கிளாஸுக்கு வந்து அந்த சூப்பர் கிளாஸ்ல உள்ள இம்ப்ளிமெண்டேஷனை மாத்துறதுக்கான வந்து அதோடைய பவர் இருக்குது. அப்ப என்ன பண்ணாது, சூப்பர் கிளாஸ்ல மெத்தட எதுவும் செய்ய முடியாது. ஆன்சஸ்னால வந்து they do not come into play. என்னக்கா அந்த ஆபரேஷன் வந்து மாத்துறதுக்கான பவர் இருக்கு. அதுக்கு பேஸ் கிளாஸ்க்கு வந்து பவர் இருக்குது. ஓகேவா? ஆப்போசிட் இஸ் நாட் ரைட். ஏமா வச்சுங்க, பேஸ் கிளாஸ் உள்ள மெத்தட் வந்து பேஸ் கிளாஸ்ல மெத்தட் வந்து சப் கிளாஸ் ஓவர்ரைட் பண்ணும். ஆப்போசிட் இஸ் நாட் ட்ரூ. சப் கிளாஸ் உள்ள மெத்தட் வந்து சூப்பர் கிளாஸ் வந்து ஓவர்ரைட் பண்ண முடியாது. அது ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் ஆப்போசிட் பாத்துங்க. இன்னொன்னு பார்த்தோம், இது வகையான விஷயம். அப்புறம் இன்னொன்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஷேப் பண்ண கிளாஸ் இருக்கு, சும்மா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு நம்ம என்ன பண்றோம், நார்மலா வந்து ஒரு டிரான் ஷேப்ல வந்து டிரான் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. சும்மா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான். அப்புறம் இந்த டிரான் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸ்கொயர் கிளாஸ் என்ன பண்ணீங்க, இது வந்து என்ன, இது பாருங்க, இது வந்து எப்படின்னாக்க ஒரு ஜென்ரிக்கா இருக்கும். டிரான்றது ஒரு ஜென்ரிக்கான ஒரு வார்த்தை. சரியா? ஓகே தானே? அப்புறம் இது என்ன செய்ய பண்ணும்போது ஸ்கொயர் கிளாஸ் வந்து ஸ்கொயரா பண்ணிக்கும், சர்க்கிள் கிளாஸ் வந்து சர்க்கிளா பண்ணது, ஹெக்ஸகன் வந்து ஹெக்ஸகனா பண்ணுது, ஆக்டகனா பண்ண, பென்டகனா பண்ணும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகேவா? அது எந்த கிளாஸ் பண்ணுதோ அவர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இன்ஜின் இருக்கும். கார் வந்து இன்ஜின் வந்து போர்ட் பண்ணும்போது கார் இன்ஜினா இருக்கும்,
டூ வீலர் வந்து இன்ஜின் பண்ணுவோம், டூ வீலர் இன்ஜினா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது மாதிரி ஜஸ்ட் ஐடியா. இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டு கொள்வது. அப்புறம் முதல்ல நம்ம என்ன செய்வோம்னாக்கா ஒரு பேசிக் ஓரியன்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எப்போது மாதிரி தான் முதல்ல சிம்பிளா ஆரம்பிச்சிருவோம். அங்கேருந்து என்ன செய்வோம்னாக்கா ஒன்பது வேணா போயிட்டு இருக்கும். சரியாப்பா? சரி, எப்போ மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுப்போம், அப்புறம் காம்ப்ளிகேட்டர் போர்டு வந்து போவோம். மாதிரி கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம அப்புறம் போகணும். சரியா? ரைட். கூட க்ளோஸா கவனிங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம். ஓகே, அப்புறம் ரைட், சிம்பிளான ஃபர்ஸ்ட் கோட் பார்த்துப்போம். நார்மலா கிளாஸ் ஒன்று இருக்குது, பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் என்ன சார் பார்த்தோம்? ஆப்ஜெக்ட்னாக்க ஆப்ஜெக்ட் சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் கிளாஸ். ஆல் கிளாஸ் எப்ப இருந்தது? எந்த வருஷன்ல இருந்து? பைத்தான் 2.2 இருந்து. சரியா? ஓகே. 4+1 ரூல் ஞாபகம் வச்சுங்க. மத்தவங்க தெரியாது, உங்களுக்கு தெரியணும் எப்பவுமே. சரிதானே? எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஜெக்ட் தான் சூப்பர் கிளாஸ், எல்லாரும் தெரியும். எந்த வருஷன்ல இருந்து ஆப்ஜெக்ட் வந்து சூப்பர் கிளாஸ் ஆகிருக்குது? 2.2 இருந்து. சரி, அதை பார்த்து நோட்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தான் சிம்பிள் கிளாஸ் ஒன்று போட்டு நம்ம வந்து எப்போ பேரண்ட் கிளாஸ் இருக்குது. நம்ம இன்ட்ரோடியூஸ், பிரிண்ட் நேம்னு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகே தானே? ஓகே. அப்புறம் சைல்டு கிளாஸ் இருக்கு. நம்ம அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னாக்கா குரூப்ஸ்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நடத்தி முடிச்சேன். அப்பதான் உங்களுக்கு புரியுற வாசி நடத்தி முடிச்சேன். இன்ஹெரிட்டன்ஸ் புரியாம நீங்க வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து புரியாது உங்களுக்கு. சரியா? ஓகே. அப்ப வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலம் அந்த பேரண்ட் சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் பண்ணிட்டு இதான் சின்டாக்ஸ் உங்களுக்கு. பேரண்ட் கிளாஸ் வந்து அது மாதிரி பிராக்கெட்ல போட்டு வச்சு பண்ணாங்க. சரியா? பண்ணியாச்சு. இதுல என்ன பண்றோம்னாக்க இதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. இன்ட்ரோடியூஸ் மெத்தட் ஒன்று இருக்கு, பிரிண்ட் நேம் மெத்தட் இருக்கு பேரண்ட்ல. சைல்ட்ல வந்து என்னன்னா வெறும் பிரிண்ட் நேம் மட்டும் தான் இருக்குது. கிளியரா? இது எப்போ நார்மலா உள்ளதுதான். நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமான விஷயம் பாருங்க, நல்லா பாருங்க. பண்ணப்ப இது வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா யாராச்சும் பாருங்க, இது என்னது? சிபி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா சரி சார். நோ எஸ். ஓகே. அடுத்தது அஸ்வதி எஸ், நாராயண் எஸ். அடுத்தது பிராக்கெட்ஸ் ஓட்டிங்க சார். ஓகே ரைட். இந்த பாருங்க, நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, இதுதான் ஆப்ஜெக்ட். பிராக்கெட் போட்டாதான் இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அர்த்தம். சரி, அப்புறம் இப்பதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? நான் பாருங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. இப்போ என்னன்னாக்க வந்து பீன்றது பேரண்ட் என்ன இருக்குது? டைப் கிளாஸா இருக்குது. பியும் கிளாஸ் டைப் தான், அவ்வளவு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஓகே தானே? மிக முக்கியமான விஷயம் பாத்துங்க. சரியா? நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம வெறும் பி மட்டும் வந்து, அதாவது இப்ப என்னன்னாக்க வந்து இப்ப என்ன அர்த்தம்? பேரண்டும் பி ஒண்ணுதான். பேரண்ட் வந்து என்ன? கிளாஸ் டைப். அப்ப பியும் கிளாஸ் டைப் தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? அது மாதிரி சைல்டு வந்து என்ன உங்களுக்கு? இப்ப சைல்டு கிளாஸ் அது அசைன்மெண்ட் இருக்கு. சி கிளாஸ், அதுவும் டைப் தான், அதுவும் கிளாஸ் டைப் தான். சரியான? நீங்க டைப் போட்டு பாத்தீங்கன்னாக்க டைப்னு ஒரு ஆன்சர் வந்து டைப்னு வரும். ஆன்சரே டைப்னு வரும். போட்டு பாருங்க, பிரிண்ட் டைப் போட்டு பாருங்க. ஓகே தான். இப்ப பாருங்க, நம்ம பிகே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்ல சார்? இப்போ என்னங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும்னா நம்ம இப்ப பிகே பண்ணலாம், பேரண்ட்க்கு பண்ணாம. ஓ, அது இன்ஹெரிட்டன்ஸ். ஆமா ஆமா, அதான் பர்பஸா பண்ணாம இருக்கறேன். இது ஃபர்ஸ்ட் காமிச்சு என்னன்னு. ஓகேவா? ஓகே சார். நான் பர்பஸா பண்ணாம இருக்கறேன். நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை, ரெண்டுக்கு கிரியேட் பண்ணல. ஓகே தானே? நான் இப்ப என்ன பண்ணேன்னா வந்து இப்ப டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க இன்ஹெரிட்டன்ஸ் வந்த வாசி சைல்டுக்கு மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் அந்த இன்ட்ரோடியூஸ் மெத்தடையும் பிரிண்ட் நேம் மெத்தடையும் பண்ண முடியும். நான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஓகே, நான் இப்ப ரெண்டுக்குமே என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் பேரண்ட் கிளாஸ் வாசி, பியும் கிளாஸ் டைப் தான். சைல்டு வந்து கிளாஸ் டைப், சியும் கிளாஸா இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க? அப்புறம் பேரண்ட் வச்சு பேரண்ட்ல உள்ள ரெண்டு மெத்தட் இருக்குது. அந்த பேரண்டோட பி டாட் இன்ட்ரோடியூஸ் கூப்பிடுறேன். ஓகே தானே? அப்புறம் பி டாட் பிரிண்ட் நார்மலா கூப்பிடுறேன். ஓகேவா? இது புதுசா நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. நீங்க இது வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ட் இது வரைக்கும் போட்டது கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க. அப்புறம் இப்ப நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணல. ஓகேவா? வெறும் கிளாஸ் டைப் தான் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். டைப் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஓகேவா? யாராச்சும் எனக்கு வந்து நாளைக்கு அசைன்மெண்ட்ல வந்து மகேஷ் இருக்காரா? ஓகே, இது எனக்கு வந்து இந்த டைப் ஆஃப் இது வரைக்கும் நம்ம டைப் ஆஃப் இண்ட் பாத்துருப்போம், கோட் பாத்துருப்போம், பூல் பாத்துருப்போம், ஜெனரேட் டைப் பாத்துருப்போம், ஐட்ரேட்டர் டைப் பாத்துருப்போம். இந்த டைப் என்னன்னு எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க உங்களுக்கு. ஓகேவா? டைப் ஆஃப் பின்னு சொல்றேன். அப்புறம் பாருங்க, இப்ப நம்ம 5 டைப் இண்ட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? 5.5 ஃப்ளோட் வரும். நான் அந்த பி பாக்குறேன். இப்ப பி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்ன கிடையாதுன்னா உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் பாத்துங்க. டைப் பி பண்ணி பாருங்க, என்ன வரும் பாப்போம். டைப்னு வரும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுங்க, கிளாஸ் டைப்னு வரும். ஓகே தானே? கிளாஸ் டைப்பே டைப், கிளாஸ் டைப்பே டைப் வந்து டைப்னா என்ன அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க மகேஷ். சரிங்க சார். ஓகேவா? டைப்னா என்னன்னு கொடுங்க. சரியா? இப்ப நம்ம நார்மலா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து இப்ப நம்ம இண்ட் 5 நாக்கு இண்டிஜுவல் வரும் ஞாபகம் இருக்கா? ஆனா இங்க என்ன வருது? இப்ப நான் வந்து பண்ண டைப்னு வருது. சப்போஸ் நீங்க வந்து என்ன பண்றப்ப இது என்ன ஆப்ஜெக்டா மாத்திர பாருங்க. இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அதனுடைய கிளாஸ் பியா இப்போ டைப் பாருங்க. சரி, இப்ப என்ன வருதுனாக்க என்ன நடக்கும்? நான் ஆப்ஜெக்ட் மூலம் கால் பண்ற வாசி நான் வந்து பாராமீட்டர் பாஸ் பண்ண கூடாது.
அதனால வந்து என்ன பண்றாங்க அப்புறம் டைப் பண்ணி வெறும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம வெறும் அந்த பீக்கு வந்து டைப் மட்டும் கிரியேட் பண்ணி கிளாஸ் டைப் கிரியேட் பண்ணி என்ன பண்ற கால் பண்ணும்போது நீங்க இது என்ன கூடாது, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணும் உள்ளடி. ஓகேவா? ஏன் உங்களுக்கு வந்து பண்ணி ஆகணும். யாரும் காரணம் தெரியுமா இருக்காச்சும்? இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன சார்? இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன? ஒரு மெத்தடோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஞாபகம் இருக்கா? செல்ஃப்னு இருக்கும், ஞாபகம் இருக்குல்ல? இப்ப அந்த செல்ஃப்க்கு என்ன சொல்றதுனாக்க எனக்கு வந்து அது வந்து அந்த பாராமீட்டருக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணு. அது வந்து பொசிஷன் பாராமீட்டர் செல்ஃப். அது வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணு சொல்றது. சரி, அப்புறம் இங்க பாருங்க, நான் இப்ப ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது எனக்கு கேட்கல. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து கேட்கல. ஏன்? கிளாஸ் நேம் தான் செல்ஃப்னு படிச்சிருக்கோம். நம்ம திருப்பி போய் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாருங்க. சரிதானே? கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாருங்க. நான் ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் கிளாஸ் நேம் இன்ட்ரோடியூஸ் வந்து கால் பண்ணும்போது எனக்கு எந்த விஷயமும் இல்லை. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து வந்துட்டு எனக்கு. ஓகேவா? எனக்கு ஆன்சர் வந்துட்டு எனக்கு. சரியா? வேற நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம கிளாஸ் டைப்பே வச்சு நான் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுதுனாக்க எனக்கு வந்து அந்த செல்ஃப்ன்ற பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ அனுப்புங்குது. என்ன யூ கேன் செட் எனி வேல்யூ. சும்மா நன்னு அனுப்புறேன், அவ்வளவுதான். நன்னு அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணலாம், எந்த வேல்யூ அனுப்பலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே தானே? எந்த வேலையும் அனுப்பலாம், நீங்க அனுப்பலாம். நீங்க வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையை ஏபிசி அனுப்பலாம். நீங்க யூ கேன் செட் எனி வேல்யூ. ஓகே தானே? நான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் அனுப்பலாம். ஸோ இது வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து நன்னு அனுப்பலாம், இல்லைன்னா எக்ஸ்ஒய்ஸ் அனுப்பலாம். நம்ம வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பி இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதனால வேண்டாம் என்ன பண்றோம் வந்து வேல்யூ அனுப்புறோம் நம்ம. அது மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, இப்ப அந்த நேம்னு ஒண்ணு நீங்க வந்து இப்படி அனுப்பலாம். இப்ப செல்ஃப் சீக்வல் அனுப்பலாம். ஏன் இருக்கா? நேம்டு ஆர்குமெண்ட் படிச்சிருக்கோம்ல நம்ம. ஏன் இருக்கா? நேம்டு ஆர்குமெண்ட் படிச்சிருக்கோம். ஏன் இருக்கா? நம்ம ஒரு வேல்யூ அனுப்பலாம்ல, நம்ம ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்க முடியும். ஏன் இருக்கா? நம்ம சார் நேம்டு ஆர்குமெண்ட். ஓகேவா? அப்படிங்கிறது இப்படி அனுப்பலாம்ல. அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க இப்படி அனுப்பலாம். இல்லைனாக்கா செல்ஃப் சீக்வல் நன்னு இப்படி அனுப்பலாம். ரெண்டுமே போட்டு வச்சிருக்கேன். வெறும் நன்னு அனுப்பலாம், இல்ல நீங்க செல்ஃப் சீக்வல் நன்னு அனுப்பி வைக்கலாம். நேம்டு ஆர்குமெண்ட் பேரு உங்களுக்கு. பொசிஷன் ஆர்குமெண்ட், நேம்டு ஆர்குமெண்ட். ஓகே ரைட். இதை ஃபர்ஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து நான் என்ன பண்றேன், பி மூலம் கால் பண்ணிக்கிட்டேன். இது இப்ப என்ன பண்றேன், மறுபடியும் போயிட்டு இப்ப சி வந்து எனக்கு என்ன பண்றேன்னாக்கா இன்ஹெரன்ஸ் பண்ணிட்டு சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண வாசி எனக்கு என்ன பண்றேன், சின்ற ஆப்ஜெக்ட் சின்ற கிளாஸ் டைப் மூலம் சி டாட் இன்ட்ரோடியூஸ் சி டாட் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். சரிதான் உங்களுக்கு? அப்புறம் சரி, இப்போ இதை மட்டும் பாத்துங்க நீங்க. அப்புறம் ஓகே, இதை விட்டுருங்க. இது தெரியும் உங்களுக்கு. இது வந்து பேரண்ட்டுக்கு உள்ளது. ரெண்டு மெத்தட் இன்ட்ரோடியூஸும் பிரிண்ட் வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இப்ப சி டாட் இன்ட்ரோடியூஸ்னு என்ன பண்றோம், இப்ப இன்ட்ரோடியூஸ் கிளாஸ் கால் பண்றேன். இந்த கிளாஸ் கால் பண்றோம். ஓகே தானே? என்ன வந்துச்சு எனக்கு இப்ப நல்லா வந்துட்டு நம்ம இருக்கா? சரி, இப்ப என்ன பண்றான் அப்புறம் மறுபடியும் சி டாட் பிரிண்ட் நேம்னு கால் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்னாக்க எனக்கு பேரண்ட் வரணும். ஓகேவா? நான் என்ன வந்திருக்கு, எனக்கு எந்த மெத்தட் ஃபயர் ஆயிருக்குது? சைல்டு மெத்தட் சார். சைல்டு மெத்தட் வந்து ஃபயர் ஆயிருக்குது. சோ யாராச்சும் காரணம் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப சார் எப்பவுமே நம்ம சைல்டு மெத்தட் சி ஆப்ஜெக்ட் சைல்டோட ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிடுறோம் சார். சோ நம்ம கொடுத்த மெத்தட் வந்து சைல்ட்ல இருக்கான்னு பாக்கும் சார் ஃபர்ஸ்ட். அப்படி சைல்ட்ல இருந்துச்சுன்னா அது தரும் சார். அப்படி சைல்டு மெத்தட்ல இல்லனா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சூப்பர் கிளாஸ் அதாவது பேஸ் கிளாஸ்ல போயிட்டு பாக்கும் சார். வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிரஷ் கொடுத்தது. முதல்ல என்ன செய்ய மாறுது, இந்த சி ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும், முதல்ல சைல்ட்ல போய் தேடும். சைல்ட்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த மெத்தட் இருந்துச்சுன்னா அது ஃபயர் ஆகும். இல்லைனாக்கா அதுக்கு மேல போய் பார்க்கும். எதை பார்க்கனாக்கா இந்த சைல்டு கிளாஸ் வந்து எதை வந்து இன்ஹெரிட் பண்றது பேரண்ட் கிளாஸ் தான். அதுல போய் தேடி பார்க்கும். பைத்தான் தேடி பார்க்கும், எங்காச்சும் அது போய் இருக்கான்னு தேடி பார்க்கும். அதுல இருந்தா அது ஃபயர் ஆகும். ஓகே தானே? ரைட். வேணா அது ப்ரூவ் பண்ணி பாத்துறோம் நம்ம. ஓகே, ப்ரூவ் பண்ணி பாத்துறோம். ஓகேவா? அதை சரியான பண்ணி பாத்துறோம். சப்போஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன், இந்த மெத்தட் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப என்ன அர்த்தம், எனக்கு வந்து இப்ப சைல்டு கிளாஸ் வந்து எனக்கு என்ன, எனக்கு வந்து சைல்டுல வந்து எனக்கு என்ன இல்ல, எனக்கு வந்து அது மாதிரி இதே இல்லை எனக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண பாப்போம். சரியா வச்சா என்ன பண்றதுக்கு, சைல்ட்ல போய் பார்த்துச்சு. சைல்ட்ல இல்லைங்கிற வாசி அவருடைய பேரண்ட்ல உள்ள பிரிண்ட் நேம் பேரண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கிளியரா? சரி, இது ஜஸ்ட் ஒரு இது வந்து இன்ட்ரோ தான் உங்களுக்கு. எப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போகும். இது ஐடியா மட்டும் வச்சுங்க, அடுத்து போறோம். சரி, அடுத்தது இப்ப மெயின் என்ன சொல்லிருக்கோம், ஓவர் ரேட்டிங் மெயின் பர்பஸே என்னன்னாக்க வந்து 3 கான்செப்ட் இருக்குது. ஓவர் ரேட்டிங் சொன்னாலே கட்டாயம் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கணும். பேஸ் கிளாஸ்ல வந்து கட்டாயம் ஒரு மெத்தட் இருக்கணும். அந்த மெத்தட் எப்படி இருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். இது மாதிரி இதை இம்ப்ளிமெண்டேஷன் இது மாதிரி வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்கணும். வெறும் மெத்தட் மட்டும் டிக்ளேர் பண்ண முடியாது. இப்ப கார்த்திகா சொன்னாங்கல்ல, விர்ச்சுவல் கிளாஸ் மாதிரியோ இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு முடியாது. ஓகேவா? அப்புறம் 3வது முக்கியமான விஷயம் எப்படின்னாக்க
சேஞ்சஸ் த பிஹேவியர் ஆஃப் த பேரண்ட் கிளாஸ் மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ் மெத்தட் பிஹேவியர் இருக்குல்ல, அந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதை என்ன செய்யணும்னாக்க அதை மாற்ற முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப சரியா, இப்ப நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிச்சுங்க. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அது என்ன செய்யணும்னாக்க வந்து வருஷத்துக்கு நீங்க வந்து 5 days லீவ் விடணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க் சொல்லணும். சரியா, தமிழ்நாட்டில் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுவோம். சோ பொங்கலுக்கு வந்து 3 days, தீபாவளி 2 days விட்டுருவாங்க. சோ நமக்கு 5 days. ஆந்திராவில் வந்து வேற பண்டிகை கொண்டாடுவாங்க. சோ நமக்கு வந்து தை மாசம் வந்து கொண்டாடுவோம். சோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் மொத்தம் 5 days அவ்வளவுதான். அது வந்து மென்ஷன் பண்ணுவோம். 5 days என்னன்னு அவங்க 5 days சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச் ஆபீஸ் என்னென்ன 5 days நம்ம என்ன செய்ய முடிவு பண்ண முடியும். அவங்க ரிசர்வ் பேங்க் சொல்றதை வந்து நம்ம என்ன செய்யும், ஓவர் ரைட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேவா, பேஸ் கிளாஸ் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை நம்ம என்ன செய்ய ஓவர் ரைட் பண்ண முடியும். சரி பாத்துங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டுருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். கிளாஸ் உங்களுக்கு தெரியும், கிளாஸ் வேரியபிள் நேம். கிளாஸ் வேரியபிள் நேம் எப்படி கால் பண்ண முடியும் இருக்கா சார்? ஒரு கிளாஸ் வேரியபிள் நேம் எப்படிதான் மெத்தட்ல யூஸ் பண்ணணும், சேலரிய எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. புரியல சார் கொஸ்டின். ஓ புரியல, நல்ல வேலை. ஸ்டாப். இப்போ எனக்கு வந்து ஒரு நிமிஷம், நான் வந்து ஓகே புரியலன்னா மறுபடியும் சொல்றேன், கேட்டுங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் क्वेश्चंस ப்ளீஸ். இப்போ எனக்கு இது வந்து கிளாஸ் வேரியபிள், ஏன்னா கிளாஸ் கீழ இருக்கு, சேலரி இருக்குது கிளாஸ் வேரியபிள். இப்போ கிளாஸ் வேரியபிள் வந்து இந்த மெத்தட் வந்து அக்சஸ் பண்ணது அப்புறம் எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? செல்ஃப் டாட் சேலரி பண்ணலாம். இன்னொரு வழி என்ன? கிளாஸ் நேம் கால் பண்ணி கிளாஸ் நேம் டாட் அந்த வேரியபிள் நேம், கிளாஸ் நேம் டாட் கிளாஸ் வேரியபிள் நேம், இல்லைனாக்க செல்ஃப் டாட் அந்த கிளாஸ் வேரியபிள் நேம். ஓகேவா, நான் வந்து செல்ஃப் வச்சு யூஸ் பண்றேன். அப்புறம் இது ஓகே பண்ணியாச்சு, கால்குலேட். அப்புறம் வந்து ஸ்கொயர் கிளாஸ் இருக்குது. ஸ்கொயர் கிளாஸ் வந்து மேல உள்ள ஷேப்பை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டு, அது பழைய கான்செப்ட் இருக்கும் தெரியும். இப்ப சரியான அப்புறம் இங்க பாருங்க, அப்புறம் முக்கியமான விஷயம். இப்ப இங்க என்ன பண்றேன்னாக்கா அப்புறம் அந்த 1000 வந்து 0.15 வந்து மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா, இங்க என்ன பண்றேன்னாக்கா வந்து இது பண்றேன், இதை ஸ்டாப் பண்றேன், அப்புறம் சொல்றேன். இதை வந்து நான் 0.25 வச்சு பண்றேன், சேலரி வந்து பண்றேன். சரிதானே அப்புறம் ஓகே. இப்ப என்ன அர்த்தம், இந்த கால்குலேட் சேலரி வந்து ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன் 0.15% வச்சு நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா, இதான் ஒரிஜினல். ஆனா அதை என்ன பண்றேன், இப்ப பேஸ் கிளாஸ் உடைய மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண அதை என்ன பண்ண முடியும், என்னால போயிட்டு என்ன பண்ண முடியும், ஓவர் பிஹேவியர் ஓவர் பண்ண முடியும். பிஹேவியர் என்ன, என்னுடைய இப்ப வந்து 0.15 தான் நான் மல்டிப்ளை பண்ண, அதான் இந்த பிஹேவியர், அதான் ஆபரேஷன்ஸ். அதை என்ன பண்றேன், ஓவர் பண்ணி 0.25 பண்றேன். அதே மெத்தட பண்ண முடியுது எனக்கு அப்புறம். ஓகேவா, நான் இப்ப என்ன பண்றேன், இப்ப போயிட்டு ஸ்கொயருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, ஸ்கொயர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ஷேப்புக்கும் பண்ணிக்கிட்டேன். சரியா, பண்ணிட்டு ரெண்டையும் நான் கால் பண்றேன், தனியா பண்ணிருக்கேன். சோ இங்க வந்து எனக்கு என்ன வருது, எனக்கு அப்புறம் 150, இங்க வந்து எனக்கு வந்து 250.25 வாசி. சோ நம்ம என்ன பர்பஸ், நம்ம என்ன ட்ரை பண்றோம், ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். பேஸ் கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட மெத்தட இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தட்னாக்க இதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, ஒரு ஆபரேஷன் பண்ண மெத்தட சப் கிளாஸ் என்ன செய்யும், அது சப் கிளாஸ் மெத்தட் வந்து ஓவர்ரைட் பண்ணும், அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மாத்த முடியும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்ன செய்ய முடியும், அந்த பிஹேவியர் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிகியூஷன் வந்து மாத்த முடியும் அப்படின்னு பார்க்கணும். அதை நம்ம ப்ரூவ் பண்றோம். ஓகேவா, இது மாதிரி செய்ய முடியும். ரெண்டுமே வந்து என்ன மெத்தட், கால்குலேட் மெத்தட். இப்ப என்ன பண்றோம், மறுபடியும் பாருங்க, அதே ரிட்டர்ன்ல போயிட்டு அந்த ஷேப் டாட் கால்குலேட் டேக்ஸ் வச்சுட்டு இது வந்துச்சுல, இது வரைக்கும் வந்துச்சுல, இப்ப அதே மெத்தட் கால் பண்றேன். ஏன் கால் பண்றேன், இப்போ வந்து இந்த நல்லா க்ளோஸா கவனிங்க. அப்புறம் எனக்கு என்ன பண்றேன்னாக்க இந்த ஷேப் கிளாஸ்ல உள்ள கால்குலேட் மெத்தட ஷேப் டாட் அந்த கிளாஸ் வச்சு கால் பண்றேன். பாருங்க, கிளாஸ் நேம் வச்சு கால் பண்றேன். ஓகேவா, அப்புறம் ஷேப் டாட் கால்குலேட் டேக்ஸ் இருக்குல்ல, கால் பண்ணிட்டு வர்ற ஆன்சரோடைய +25 ஆட் பண்றேன். அதாவது ஒரிஜினல் பிஹேவியர் ஆஃப் தி பேஸ் கிளாஸ் மெத்தட் இஸ் மாடிஃபைடு. ஓகேவா, இந்த ஒரிஜினல் பிஹேவியர் ஆஃப் பேஸ் கிளாஸ் என்ன, ஒரிஜினல் பிஹேவியர் என்ன, எனக்கு வந்து அந்த சேலரி வந்து 0.15 மாடிஃபை பண்ணும். அதான் அது பண்ணிருக்கேன், இதான் ஒரிஜினல். இப்போ என்ன பண்றேங்க, the original behavior of the base class method இருக்குல்ல, base class உடைய மெத்தட் வந்து modified. ஓகேவா, modified by subclass method. ஓகேனா, subclass method. that is ஓகேவா, that is what called overriding. புரிஞ்சவங்களுக்கு இதான் விஷயம். இவரையும் போட முடியும், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் பாத்துங்க. சரியா, நான் ஏன் இது போட்டு வச்சிருக்கேனாக்க ஒரு கிளாஸ்ல உள்ள மெத்தட கிளாஸ் நேம வச்சு கால் பண்ண முடியும்னு அது இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதுக்காண்டி போட்டு வச்சிருக்கேன். சரியா, இப்படி போட முடியும், இப்படி போட முடியும். இதுதான் நம்ம வந்து முக்கியமான விஷயம். நான் மறுபடியும் நான் வந்து இப்ப ரெண்டுக்கும் செப்பரேட்டா நான் என்ன பண்றேன்னாக்க இது யூஸ் பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்கொயருக்கு மட்டுமே கால் பண்ணி பண்ண முடியும், அப்புறம் பண்ண போறேன். இப்ப நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ் பிளஸ் மெத்தட் ஓவர் லோடிங். ஓகேவா,
அத நான் கிளாஸ்ல இருக்கறதா நான் அர்ஜென்ட்டா இருந்தா பில்டிங் சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே பில்டிங் லாக் பண்ணுங்க. பை பை. ஓகே சரியா? சோ இது முக்கியமான விஷயம். கிளியர். இது பாத்திரம் முடிச்சிட்டோமாப்ப அடுத்தது இது ஓகேயான கொஞ்சம் அடுத்த அட்வான்ஸ் போக போறோம். ஓவர் ரைடிங்ல அடுத்து போக போறோம். சரி இப்ப நம்ம இது வந்து என்ன பண்ணோம் மெத்தட் ஓவர் ரைடிங் வச்சு பார்த்தோம்னா நம்ம இன்னொரு இதுல என்ன பண்ணிருக்கேன் இன்னொரு எக்ஸாம் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஜென்ரேட்டர் முதல்ல அதை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்ப ஒரு ஜென்ரேட்டர் மெத்தட்னு எதை சொல்லுவீங்க நீங்க யாராச்சும் சொல்லுங்க. ஜென்ரேட் மெத்தட் எதை சொல்லுவீங்க? என்னங்க ஈல்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தா அது ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஈல்ட் கிட்ட ஒண்ணுதான் ஓகேவா? ரிட்டர்ன் என்ன செய்யணும் கொடுக்க எல்லா அவுட்புட்டும் கொடுத்துரும். ஈல்ட் என்ன செய்யனாக்கா இட் கிவ்ஸ் ஒன்லி ஒன் அவுட்புட் அட் எ டைம். அப்புறம் எக்ஸிகியூஷன் என்ன பண்ணும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஜென்ரேட் வந்து எதை கொடுக்கும்? ஒரு ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட் கொடுக்குமா வேல்யூ கொடுக்குமா? ஜெனரேட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும் சார். வெரி குட். ஜெனரேட் ஆப்ஜெக்ட்ல எப்படி வாங்குவீங்க வேல்யூ எப்படி வாங்குவீங்க எப்படி எடுப்பீங்க? நெக்ஸ்ட் அதான் விஷயம். ஓகே ரைட். ஓகே அது இதே மெத்தட் தான் நான் ஜென்ரேட் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு அதையும் உங்களுக்கு பாத்துங்க. சப்போஸ் யாராச்சும் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்கன்னா அதையும் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து இது வரைக்கும் மெத்தட் வச்சா பண்றோம். ஜென்ரேட் வச்சு பண்றது என்ன சார்? சார் அது போன கோட்லயே நம்ம ஷேப்ன்ற இடத்துல செல்ஃப்னு கொடுத்தா அதுலயே ஒரு கால்குலேட் டாக்ஸ் இருக்குல்ல சார், அது கால் ஆகாதா சார்? அப்போ நான் ஷேப்னு இருக்கிறதுல செல்ஃப்னு கொடுக்குறேன் சார். அங்க இல்ல நீங்க வந்து இது வந்து அதாவது நல்ல வேலை கேட்டீங்க. என்ன கேட்டது யாரு? இப்ப கிஷோர் சார். கிஷோர் என்ன சொன்ன உங்களுக்கு மெத்தட் கிளாஸ் வேரியபிள கால் பண்ணும் போதுதான் நீங்க செல்ஃப் இல்ல கிளாஸ் நேம். ஓகேவா? நீங்க மெத்தட கால் பண்ணும்போது எப்பவுமே கிளாஸ் வச்சு கால் பண்ணுங்க. கிளாஸ் நேம் வச்சு கால். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு இப்ப நீங்க வந்து இப்ப எப்படி சொல்றீங்க செல்ஃப் வச்சுன்றீங்க அதான் சொல்றீங்களா? ஓகேவா சார்? இதான் சொல்றீங்க. அப்புறம் நான் ஏன் பர்பஸ் நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு வேணான்றாக்க நான் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இது எடுக்க போறேன். ஸ்டாட்டிக் கிளாஸ்னு இப்ப முடிச்சுட்டு நான் என்ன செய்வேனாக்க 2 வகையான இது இருக்குது. முடியாது நினைக்கிறேன். அதுதான் சார். ஏன்னா இதுலயே ஒரு இது இருக்குல்ல சார் கால்குலேட் டாக்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் சார் கேட்டேன். அப்படியா? ஒரு நிமிஷம் போடுங்க நான் பண்ணி பார்த்துறேன். நான் எதுக்கு பண்ணாம இருக்குன்னாக்கா ஸ்டாட்டிக் மெத்தட் பண்ணி அடுத்த பண்ணாம இருக்கிறேன். நீங்க சொல்றதை கொண்டு பார்ப்போம். ஓகே இல்ல ஒரு நிமிஷம் அதுல போட்டு பண்ணி பாக்குறேன். நான் ரிட்டர்ன்ல பண்ணி பாக்குறேன். சோ கேட்டுட்டீங்க முடிச்சிருவோம். அதே சாரி சார். முக்கியமான விஷயங்க. I'm learning from you. முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் நீங்க ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் ஆன்சர் இல்லாம நிறைய பேருக்கு கொஸ்டின் பார்க்க தோணாதுங்க. நீங்க வந்து இப்ப இங்க வந்து நீங்க செல்ஃப் சொல்றீங்க சரியா? செல்ஃப் டாட் கால்குலேட் சொல்றீங்க சரிதானே? இதானே சொன்னீங்க? சரி என்ன ஏதோ பாக்குறோம் நம்ம. ரெக்கர்ஷன் பேருது. அது இது ரெக்கர்ஷன்ல பேருது. ஓகே சார் இந்த ஸ்கொயர்ல இருக்கிற கால்குலேட் டாக்ஸ்ன்ற மெத்தட் எடுத்துட்டு அதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க சார். கால்குலேட் அண்டர்ஸ்கோர் டாக்ஸ் ஸ்கொயர்ல இருக்குல்ல ஸ்கொயர் கிளாஸ்ல. ஆமா அது வந்து நேம் வேற டாக்ஸ் 1 ன்னு போடுங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு நேம் மாத்துங்க சார். டேஸ் 1 கொடுத்துட்டு இப்ப ரன் ஆகுதான்னு செக் பண்ணுங்க சார். இது நீங்க வந்து நார்மலா வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஓகே செல்ஃப் டாட் கால்குலேட் டாக்ஸ். ஓகே நம்ம ஏற்கனவே இருக்கிற வாசி ரிட்டர்ன் கொடுத்த வாசி ரெக்கர்ஷன்ல போகுதா? ஒரு நிமிஷம் போடுங்க. ஓகே செல்ஃப் பண்ண வருது. சரி ஓகே சார் இது வந்து ஓவர் ரைட்ல வராது சார். இது ஓவர் கிடையாது. நீங்க அவர் சொன்னதுக்காண்டி அவர் என்ன ஐடியானாக்க நான் என்ன சொன்னாக்க நான் கிளாஸ் நேம் வச்சு பண்ண சொன்னலையா ஷேப் வச்சு பண்ண சொன்னல. அவர் வந்து செல்ஃப் வச்சு பண்ண சொன்னாரு. செல்ஃப்னா கிளாஸ் தான் வேற ஒண்ணு. ஓகேவா? சரி ஓகே ஷோர் புரிஞ்சாது? இல்ல சார் செல்ஃப் வச்சு பண்ணா அப்ப ஓவர் ரைடிங் இல்லையா சார்? அது இப்ப நம்ம கிளாஸ் வேரியபிள் கிளாஸ் நேம் வச்சு பண்ணாதான் அது ஓவர் ரைடு. அப்படி இல்ல சார் சேம் மெத்தட் நேம் இருந்தாதான் ஓவர் ரைடிங். நம்ம இப்ப இங்க கால்குலேட் டாக்ஸ் 1 ன்னு போட்டோம். அப்ப டிஃபரண்ட் மெத்தட் நேம். எக்ஸாக்ட்லி. அப்ப சேம் மெத்தட் நேம் வந்து சப் கிளாஸ்ல இருந்து அந்த சப் கிளாஸ் வந்து என்ன செய்யும் பேஸ் கிளாஸ்ல உள்ள மெத்தடோட பிஹேவியரை மாத்துதுல அதுதான் ஓவர் ரைடிங். ஓகே சார். ஓகே தானே? சேம் மெத்தட் நேம்.
சேம் மெத்தட் நேம் கால்குலேட். அதனாலதான் வந்து அவங்க வந்து கார்த்திகா வந்து நம்ம மாத்த சொன்னாங்க சரியா அப்படின்னு. நம்ம ஒரே நேம் இருந்து போட்டீங்கன்னாக்கா அது ரெக்கரஷன் ஆயிடுது. 99 ரெக்கரஷன் டாபிக் ஒன்று இருக்கு. ஓகே பட் நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இப்ப அதே ஜென்ரேட்டர் பேர் ஒன்று. சோ அந்த ப்ரோக்ராம் அவுட்புட் காட்டுது பழசா இதா ஸ்கிரீன்ல இருக்குதா? ஸ்கிரீன்ல உள்ளது வந்து இதுல இது பழசா ஒன்றும் புதுசா மாத்துக்கிறது இல்லையே. நம்ம பார்த்தோமே நம்ம ஏற்கனவே. இது பழசா ஒண்ணுமே இல்லையே. நான் இங்க வந்து இந்த 0.15 வந்து பேஸ் கிளாஸ் உள்ள மெத்தட் பிஹேவியர் வந்து நான் மாத்திக்கிட்டேன். பிளஸ் 25 ஆக்கிக்கிட்டேன். ஓகேவா? 150 ஆன்சர் அதோட பிளஸ் என்ன 25 ஆட் பண்ணிக்கிட்டேன். பிஹேவியர் மாத்திக்கிட்டேன். சரியா? ஓகேதானே சார்? ஓகே ரைட். சரி ரைட். சோ நம்ம அதை என்ன பண்றப்ப அதே டிட்டோ கோட் தான். நான் வந்து ரிட்டர்னுக்கு பதிலா என்ன பண்றேன் அனுப்புறோம். சப்போஸ் அனுப்ப ஈல்டு கொடுத்துக்கிட்டேன். சரியா? அங்க வந்து 2 ஈல்டு கொடுத்துக்கிட்டேன். ஈல்டு உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஈல்டுன்னு சொன்னாலே என்ன பண்ணுறதுனாக்க வந்து அது வந்து ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்டா கொடுக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். அது உள்ள வேல்யூ எடுத்தோம்னாக்க நெக்ஸ்ட் வச்சு எடுத்தோம் நம்ம எப்பவுமே அது தெரியும் உங்களுக்கு. சரியா? ஈல்டு சார் இதுல ஒரு சாரி சார் ஒரு டவுட் சார். இதுல வந்து லைன் நம்பர் 9ல வந்து முதல்ல படத்துல வந்து பிஹேவியர் மாத்தல. அதுல அவுட்புட்ல வந்து 25 வந்து இன்க்ரிமெண்ட் ஆட் பண்றோம். அது வந்து பிஹேவியர் சேஞ்சஸ்ல வராது சார். வேற என்ன வர சொன்னா அதுக்கு வேற உள்ளார வந்து நம்ம அந்த பர்சன்டேஜ் இல்ல வேற ஏதாச்சும் வெளியில இருந்து மாத்தினா நம்ம உங்களுக்கு அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மாத்திரம் இல்ல உங்களுக்கு. அதான உங்களுக்கு இப்ப ஒரிஜினல் பிஹேவியர் அது ரிட்டர்ன் பண்றதோட 25 ஆட் ஆகி வந்துரும் சார். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி நீங்க ஆட் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்றோம். ஆமா அதனால அது பிஹேவியர் சேஞ்சஸ்ல வராது. ஏன்னா அது கொடுக்குற ரிட்டர்ன் கொடுத்துரும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்க கொஞ்சம். அது அந்த மெத்தட் கொடுக்குற ரிட்டர்ன் வந்து கொடுத்துரும் சார் 115. ஆமா கொடுத்துருது. அதனால அதுல மேல இருக்க பிஹேவியர் சேஞ்சஸ் எதுவும் ஆகல. சோ அது கூட நம்ம 25 ஆட் பண்றதுனால 175 வந்து. அப்ப என்ன வந்து யூஸ் பண்ணலாம் பிஹேவியர் மாத்தலாம். என்ன அப்ப எங்க பிஹேவியர் மாறுது அப்படினாங்க நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பர்சன்டேஜ்ங்கிறத வந்து ஒரு வேரியபிளா டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் ஆனாலும் நம்ம இங்க இருந்து வந்து பாஸ் பண்ணி 0.15 பேர வேற பண்ணிக்கலாம்ன்றீங்க. அப்படி பண்ணா அது பிஹேவியர் சேஞ்சஸ். சரி இப்ப இந்த ஈல்ட் கொடுத்துருங்க. இது வந்து பிஹேவியர் சேஞ்சஸா இல்லையாங்க? இது கிடையாதுங்க சார். இந்த செல்ஃப்ல வந்து செல்ஃப் சேலரில ஒரு நிமிஷம் மாதிரி பழைய கோட் போயிடும். இல்ல சார் பிஹேவியரல் சேஞ்சஸ்ல தான் சார் வரும். ஏன்னா வேரியபிள் பண்ணதே பிஹேவியரல் சேஞ்சஸ்க்காக தான் ஓவர்ரைட். இல்ல அது வேரியபிள் சேஞ்சஸ் பண்ணிரோம் சார். அதுல இருக்க வேரியபிள் சேஞ்ச் பண்ணிரோம் வேல்யூவை. பேசுற யாரு சார்? கமல் பேசுறீங்க. ஓகே இன்னொருத்தர் மகேஷா? சுரேஷா? யாரு? சுரேஷ் நான் சவுண்ட் வச்சிருக்கேன். ஃபங்க்ஷனாலிட்டி ஓவர்ரைட் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் நம்ம இந்த அது ஓவர்ரைட பண்றோம். இப்போ வந்து அதுல வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்றோமோ பண்ணலையோ அந்த ஃபியூச்சருக்கு தான் நம்ம ஓவர்ரைட பண்றோம். அவர் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்றோம். அந்த ஆடுக்கும் அந்த ஷேப்புக்கு உள்ள ஆடுக்கும் இந்த கால்குலேஷனுக்கும் ஸ்கொயர்ல உள்ள கால்குலேஷனுக்கும் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி மாறுதுன்னா ஒன்றும் மாறல. ப்ளஸ் பண்றோம். அதனுடைய ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம ப்ளஸ் பண்றோம். பட் ஆனா இது எப்படி ஓவர்ரைட் பண்ணலாம்னா மேபி கரெக்ட். ஸோ செகண்ட் இதில் வேணா சேலரி ப்ளஸ் போனஸ் அப்படின்னு போட்டுட்டோம்னா டிஃபரன்ஸ் பார்க்கறது தெரியும் சார். சேலரி பிளஸ் போனஸ் போட சொல்றீங்களா? ஆமா சார். செகண்ட்ல ஸ்கொயர்ல வந்து சேலரி பிளஸ் போனஸ் அப்படி போட முடியாது. நீங்க அப்படி பார்த்தா எங்க நீங்க சேலரி பிளஸ் போனஸ் போடுங்க. நீங்க கால்குலேட்டர் என்ன போடுங்க. நீங்க இப்ப நீங்க சேலரி போடுறீங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணனாக்க நம்ம லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப சப்போஸ் நீங்க போனஸ்னு போட்டு போனீங்க. சரியா? ஓகேவா? இங்க லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க இதோட நீங்க சேலரியோட பிளஸ் நீங்க போனஸ் ஆட் பண்ண முடியும். இப்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் சார். ஓகேவா? இது இப்படி வச்சலாமா? சார் ஒரே ஒரு டவுட் சார். பிஹேவியரல் சேஞ்ச்னா அந்த மெத்தட டிஃபைன் பண்ணிருக்கிறது தானே சார் சேஞ்ச் ஆகும். நீங்க மெத்தட் சேம் மெத்தட் நேம் இருக்கும். உள்ள நீங்க கொடுக்கிற கண்டென்ட் ஆபரேஷன்ஸ் கண்டென்ட் இதான் கண்டென்ட் இதான் நான் கொடுக்கிறதுக்கு இதான் கண்டென்ட். அதுதான் பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னு தான் நாங்க எடுத்துருக்கோம். நீங்க இப்ப சொல்றது பார்த்தா இங்க செல்ஃப் சேலரி இன்டு 0.15ன்றது இங்க வந்து நீங்க வந்து 0.025 அந்த மாதிரி சொல்றது. இதுதான் பிஹேவியரல் சேஞ்ச். இப்ப நீங்க மேல ரிட்டர்ன் செல்ஃப் சேலரின்னு கொடுத்துட்டு கீழேயும் ரிட்டர்ன் செல்ஃப் சேலரி மட்டும் கொடுத்தீங்கன்னா அது பிஹேவியரல் சேஞ்ச் இல்ல கிடையாது. எக்ஸாக்ட்லி. இப்ப ஆமா இப்ப நீங்க இப்ப இங்கேயும் செல்ஃப் சேலரின்னு கொடுத்தோம்னாக்க
இப்போ இப்படி கொடுத்தாக்க வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. இப்ப இதுவும் பிஹேவியர் சேஞ்ச் தானே சார்? மேல வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, இங்க எதுவும் பண்ணல. கரெக்ட். எப்ப பிஹேவியர் சேஞ்ச் ஆகாதுனாக்க நான் இதையும் போய் 0.15 கொடுத்தாக்க ஆகாது. சரியா? ஆமா. இங்க போய் 0.15 கொடுத்தாக்க இது ஒண்ணும் பண்ணல. இது வந்து பிஹேவியர் சேஞ்ச் நடக்கல. ரெண்டு கிளாஸ் ஃபங்க்ஷனும் சேம் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அது பிஹேவியர் சேஞ்சஸ் இல்ல. டிஃபரண்ட் கொடுக்கறப்ப பிஹேவியர் சேஞ்சஸ் தான் வரும். இல்ல அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ்க்காக தான் நம்ம ஓவர்ரைட் பண்றோம். ரெண்டு கிளாஸ் மெத்தடுமே வந்து சேம் ரிசல்ட் கொடுத்துனாக்க தட் இஸ் நாட் a overriding. எஸ். ஓகேவா? என்ன பண்ணல एक्चुअली நம்ம பிஹேவியர் சேஞ்சஸ்ன்றது இந்த ஆபரேஷன் பண்றோம்ல அதுதான் பிஹேவியர் சேஞ்ச் சொல்றோம். ஓகே தானே? ஆமாங்க சார். டிஃபரண்ட் ஆபரேஷன்ஸ். ஓகே. ஆனா வேணும்னாக்க நம்ம இப்ப இவர் சுந்தர் சொன்னார், யார சொன்னார், வேணும்னாக்க இது கூட பண்ண முடியும். நம்ம பிளஸ் போனஸ் ஆட் பண்ண முடியும். அது கூட ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு. சரிதானே? ஆமா, எது வேணா பண்ணிக்கலாம். சேமா இல்லாம நம்ம என்ன பண்ணிக்க முடியும். இது இந்த லைன் இல்லாம இது என்ன இருக்குதோ இல்லாம நீங்க எது பண்ணாலுமே பிஹேவியர் சேஞ்சஸ் தான். சரிதானே? ஆமாங்க சார். அதான் விஷயம். ஆனா அவர் சொன்ன விஷயம் வந்து இது சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா நம்ம பழைய மெத்தடுடைய வேல்யூ வாங்கி பிளஸ் 25 ஆட் பண்றோம். அப்ப இது வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் வராது. அப்படின்னாக்க மேல உள்ள மெத்தட்ல என்ன ரிசல்ட் இருக்குதோ அது ரிட்டர்ன்ல இங்க வாங்கிட்டோம். இது வரைக்கும் வாங்கிட்டு பிளஸ் 25 ஆட் பண்ணுவோம். அது வந்து பிஹேவியர் சேஞ்ச் வருமா வராதா? வரும் சார். வருமா? வரும் சார், கண்டிப்பா வரும். அவுட்புட் சேஞ்ச் ஆனாலே அதுக்கும் அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் அவுட்புட் சேஞ்ச் ஆனாலும் பிஹேவியர் சேஞ்ச் தான் சார். ஓகே, அவுட்புட் சேஞ்ச் ஆனாலே ஓகே. சரி, மேபி நல்ல டிஸ்கஷன் பாப்போம். நான் பாக்குறேன் அத. சார் வெறும் அவுட்புட் மட்டும் சேஞ்ச் ஆனாவா இல்ல அது உள்ள இருக்கிற ஆபரேஷன் சேஞ்ச் ஆனாவா? ஆபரேஷன் சேஞ்ச் ஆனாதானே சார்? டெஃபினிஷன் நீங்க அந்த மெத்தடுக்குள்ள என்ன பண்ணனும்னு குடுக்குறீங்களோ அது சேஞ்ச் ஆனாவே பிஹேவியர் சேஞ்ச். நீங்க வேல்யூ இப்ப நீங்க வந்து 3 + 5 8ன்றதும் 2 + 6 8ன்றதும் பிஹேவியர் சேஞ்ச் தான். ஏன்னா டிஃபரண்ட் வேல்யூ பண்றீங்க. ஒரே ஒன்னு சொல்றேன். அப்பனா கார்த்திகா தான் பேசுறாங்களா? இந்து சார். இந்து பேசுறீங்களா? அப்ப நான் இன்னும் சொல்றேன். அப்ப இங்க பாருங்க, எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், சேலரி வந்து என்ன பண்றேன், சேலரி பிளஸ் 10 கொடுக்குறேங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இங்க என்ன பண்றேன், இப்ப சேலரி பிளஸ் 6 + 4 கொடுக்குறேன். இது பிஹேவியர் சேஞ்சா? 6 + 4. ஆமா ஆமா. நீங்க அந்த இது வேல்யூவா நம்ம பேசுறோம். இது வேரியபிளா இருக்கிற பட்சத்துல இது பிஹேவியர் சேஞ்ச் தான் சார். இப்ப நீங்க போயிட்டு போனஸ் பிளஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா salary. அதான் மகேஷ் கேக்குறாரு. இப்ப அவரை கேக்குறது அவுட்புட் வந்து சேமா இருக்குது, பட் வந்து நம்மளுடைய ஆபரேஷன் மாறு. நான் ரெண்டு ஆன்சர் ஒண்ணா இருக்கும் போது ஒரே ஆன்சர் தான். 6 + 4 10 ஒண்ணா கொடுத்திருக்கேன். ஆமா, இது பிஹேவியர் சேஞ்ச். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பிஹேவியர் சேஞ்ச். சார் நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. சோ ஒண்ணும் இல்ல சார், एक्चुअली கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன் சார். சரி. சோ எம்ப்ளாயி கிளாஸ்ல என்னோட salary வந்து நான் டிஃபைன் பண்றேன். சோ என்னோட ஃபுல் டைம் எம்ப்ளாயிக்கு அந்த பேஸ் கிளாஸோட salary எடுத்துக்கிறேன். பார்ட் டைம் எம்ப்ளாயிக்கு அந்த salary நான் வந்து ஓவர்ரைட் பண்றேன். சரி. சோ இப்போ நீங்க வந்து அந்த salary-ன்ற அந்த ஃபுல் டைம் எம்ப்ளாயிக்கு கொடுத்திருக்க அந்த salary-ய நான் என்னோட சப் கிளாஸ்ல வந்து நான் பார்ட் டைம் எம்ப்ளாயிக்கு ஓவர்ரைட் பண்றேன். சரி. So it's going to override only then அந்த particular behavior நான் override பண்றேன். அதான் கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்களா சூப்பர் கிளாஸ் உள்ள எம்ப்ளாயி வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி வந்து நீங்க பார்ட் டைம் எம்ப்ளாயிக்கு ஓவர்ரைட் பண்றீங்கல்ல? கரெக்ட். ஆமா சார். நீங்க என்ன ஆபரேஷன் பண்றீங்க? அதான் கேள்வி. அந்த ஆபரேஷன் என்னோட salary-ய நான் வந்து என்ன பண்றேன்னா ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். பார்ட் டைம் எம்ப்ளாயிக்கு நான் வேற salary கொடுக்க போறேன். எக்ஸாக்ட்லி. அந்த அப்ப நீங்க இது மைனஸ் பிளஸ் பண்றீங்களா சப் கிளாஸ்ல? எஸ். அதுதான் பிஹேவியரல் சேஞ்சான்னு கேக்குறாங்க. அதான் நான் கேக்குறேன். ஆமா சார், அதான் பிஹேவியரல் சேஞ்ச். நான் என்னோட சப் கிளாஸ்ல இருக்க பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி எனக்கு பேசுறது? எனக்கு வந்து யார் பேர் தெரிஞ்சா எனக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு எப்படி பாக்குறது? நாங்க இப்ப யார் பேசுறது எனக்கு என்னுடைய ஸ்கிரீன்ல வர மாட்டேங்குது. நான் ஷேர் பண்றேன் வாசி. சரி. ஆமா சார், நீங்க வந்து வேர்ட் ஸ்கிரீன்ல தான் பைசாம்ல இருக்கீங்களா சார்? உங்களுக்கு வராது சார். ஜூம்லயே இருந்தா வரும் சார். அது ஒரு சில வாட்டி வருது, ஒரு சில வர மாட்டேங்குது எனக்கு. அப்பதான் எனக்கு இன்டராக்ட் பண்ண ஈஸியா இருக்கணும். யாரோட பேசுறது ஈஸியா இருக்கணும் எனக்கு. எப்படி பண்றது? ஒரு சில வாட்டி வருது எனக்கு. சார் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த பேலட்டை ஓபன் பண்ணி விட்டுருங்க சார். ஆமா, பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ தெரியும் சார் உங்களுக்கு. ஒரு சார்ஜ் பேசுங்க சார். லைட்டா மினிமைஸ் பண்ணீங்க சார். லைட்டா மினிமைஸ் பண்ணா வந்துரும் சார். முகமது நிஹால் பேசினாரா இப்ப? ஆமா. எஸ் 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 சார். சுந்தராஜ் பேசினாரா? நான் பேசுறேன். ஐ காட். ஓகே சரி. ஓகே இப்போ வருது எனக்கு. சரி, இப்போ ஈஸியா இருக்கும். ஓகே சுந்தராஜன், இப்ப சுந்தராஜன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப அது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஷேப்ல இருக்கிற salary வந்து 1000. அப்புறம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் டாக்ஸ்ல இருக்கிறதுல வந்து நம்ம 1000 + 10 ஆட் பண்ணிட்டோம். 1010 ஆயிடுச்சு.
இப்போ ஒரு பேஸ் முடிச்சுட்டோம், சொல்லுங்க. செகண்ட் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய ப்ராசஸ்ல நம்ம வந்து 1010 + 6 + 4 மாத்தணும்னா பிஹேவியரல் சேஞ்ச். அப்படி இல்லாம 1000 + 6 + 4 மட்டும் மாத்தணும்னா அது பிஹேவியரல் சேஞ்ச் இல்ல சார். அப்ப அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அப்பனாக்க இப்ப ரெண்டுக்கும் சேம் அவுட்புட் வருது, ரெண்டுக்கும் இப்ப அதான் அவுட்புட். இப்ப ரெண்டுமே இப்போ என்னன்னாக்கா அவுட்புட் சேம் அவுட்புட். ஒரே நிமிஷம் இல்ல இருங்க, அப்படியே இருங்க. இப்ப நமக்கு வந்து சேம் அவுட்புட் வருது, சரியா? அப்ப இது வந்து பிஹேவியர் சேஞ்சா இல்லையா? இந்த 6 + 4 வேற நம்பர் கொடுங்க சார். மேட்ச் ஆயிடுச்சு கரெக்ட்டா. என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. ஒரு 5 கொடுங்க, 6 + 5 கொடுங்க. ஓகே, நான் 3 + 2 கொடுத்துறேன். ஓகே, இது வந்து பிஹேவியர் சேஞ்ச்ன்றீங்க. இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப அவுட்புட் வேற வரும். சார் அவுட்புட் சேமா வந்தாலும் பிஹேவியர் சேஞ்ச் தான் சார். நீங்க வர வேல்யூ பார்க்க கூடாது, நீங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்கீங்க. salary plus bonus போட்டுட்டு மேல ஃபர்ஸ்ட் கால்குலேட் டாக்ஸ்ல salary plus bonusன்னு போட்டுட்டு, சப்போஸ் நீங்க அந்த போனஸ்க்கு ஒரு 100 ரூபீஸ்னு வச்சீங்கன்னா கீழே வந்து salary plus bonus plus வேற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நீங்க போனஸ் 80 plus எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 20ன்னு வச்சீங்கனாலும் 100 தான் வரும். எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். சோ நம்ம வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண கூடாது, என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம். salary plus bonus, salary plus bonus plus extra, இதுதான் வந்து டெஃபினிஷன் டிஃபரன்ஸ் ரெண்டு மெத்தடுக்கு. அதான் வந்து பிஹேவியர் சேஞ்ச், ஒரிஜினல் பிஹேவியர் வந்து மாறும்னு சொல்றாங்க, அதான் அது. ஆமா, வேல்யூ சேமா வருது சேமா வரல அப்படி பார்க்க கூடாது, நம்ம டிஃபைன் பண்ணதை தான் பார்க்கணும். மெத்தட்ல என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் அதுதான் முக்கியம். சார் மெத்தட் இப்ப நம்பரை டிஃபைன் பண்ணது இல்ல சார், பேரண்ட் அது ஸ்ட்ரிங்கா ஏதாவது போட்டு விட்டோம்னா அது பண்ணி வச்சிருக்கேன் வர போறேன், அது பண்ணி பார்ப்போம், அது பண்ணி பார்க்க முடியும், அது பண்ணி பார்க்கலாம். சார் நான் ஒன்னு ஆட் பண்ணிட்டோம்னா சார், சொல்லுங்க சார். இப்ப நார்மலா அவங்க ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் நான் சேலரி வந்து நார்மல் எம்ப்ளாய்க்கு சேலரி பிளஸ் வந்து சேலரியோட அடுத்தது வந்து ஒரு பிரான்ச்சுக்கு வந்து மாறும், ஹெச்ஆர்ஏ மாறும், அங்க லோக்கல் இன்சென்டிவ்ஸ் மாறும். ஸோ அப்போ அது வந்து வந்து அந்த சில பேராமீட்டர் ஆட் பண்ணியோ டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ல வந்து மாடிஃபிகேஷன் பண்றது தான் சார். அது பேஸ் கிளாஸ்ல இருந்து வெர்ஷன் மாத்துறது, பேஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து வெர்ஷன் மாத்தி கொண்டு வர்றது தான் சார் ஓவர் ரைடிங். ஓகே சுந்தரா கரெக்ட். அதான் இப்ப இந்த சொல்றான் சுந்தரராஜன். இப்ப நீங்க இந்த பிஹேவியர் மாத்தி இப்ப பிளஸ் நம்ம வந்து பேஸ் சேலரில இருந்து நம்ம மாத்திரம்ல, இப்ப பிளஸ் போனஸ் போடுறோம்ல, உள்ளார வந்து நம்ம வேரியபிள் ஆட் பண்ணியோ இல்ல கால்குலேஷன் மாத்தியோ அதுல இருந்து வர டிஃபரன்ஸ் தான் சார். ஜஸ்ட் ரிட்டர்ன்ல பிளஸ் ஆர் மைனஸ் பண்றது வந்து கரெக்டான பிஹேவியரல் சேஞ்சஸா இருக்காது. அவுட்புட் பத்தி கவலைப்பட வேண்டிய இல்ல, அவுட்புட் கேன் பி சேம் ஆர் நாட். இங்க பண்ற ஆபரேஷன் தான் பிஹேவியர் சேஞ்சஸ். ஒரே ஒரு மாடிஃபை பண்ணாலுமே சப்போஸ் அதான் திருப்பி சொன்னேன், இங்க 10 இருக்குது, அதே நான் என்ன செய்யறேன் 10 வந்து 6+4 போடுறேன், ஸ்டில் திஸ் இஸ் ஏ பிஹேவியர் சேஞ்சஸ். அப்படிதான் இது சொல்றீங்க நீங்க? ஆமாங்க சார். ஆமா. ஓகே 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 சுந்தரராஜன். ஓகே ஆல்ரைட் சரி. சார் சொல்லுங்க மகேஷ். சார் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும் சார். சொல்லுங்க. இப்போ லைன் நம்பர் 13ல s.calculate tax அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க சார். லைன் நம்பர் 13ல s.calculate taxங்கிறது கால் பண்றீங்க சார். சரி. இப்போ இது எந்த ஃபங்க்ஷன்ல ரன் ஆகும் சார்? இல்ல அது இல்ல லைன் நம்பர் 7ல ரன் ஆகுமா, லைன் நம்பர் 3ல ரன் ஆகுமா? எங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனாக்க நான் ஸ்கொயருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற வாசி என்ன செய்யணும்னாக்க இப்ப நேரா உங்க என்ன செய்யணும்னாக்க ஸ்கொயர்ல போய் பார்க்கணும். ஓகேவா? இது இந்த ரிசல்ட் பாருங்க நீங்க. அது நான் வந்து இப்ப இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணல, நான் என்ன பண்ணேனாக்க இந்த ஆன்சர் வந்து இங்க இருந்து வருது எனக்கு. சரியான அந்த ஒரு நிமிஷம் வரேன், இந்த வரேன். அது வந்து உங்க ஃபங்க்ஷன் வந்து பேஸ் நீங்க எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதை பொறுத்து. ஒரே ஒரு நிமிஷம் போனஸ். இப்ப நான் ஸ்கொயர் டாட் சார், இப்போ நீங்க ஸ்கொயர்ல வந்துட்டு ஆல்ரெடி நீங்க ஷேப் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க சார். இல்ல இது இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ இந்த s.calculate tax அப்படிங்கும்போது ரெண்டு கால்குலேட் டேக்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அதனால. ஆனா எதுதான் ரன் ஆகும்னா லைன் நம்பர் 7ல இருக்கிற அந்த கால்குலேட் டாக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். பேரண்ட்ல இருக்கிற கால்குலேட் டாக்ஸை வந்து இது ஓவர் ரைட் பண்ணிடுது. டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. ரன் ஆகிற இடமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. எங்கன்னா லைன் நம்பர் 7ல இருந்து 10 வரைக்கும் தான் அது ரன் ஆகும். டோட்டலா பிஹேவியரே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ வேல்யூ ஒன்னா வருதுன்னு பார்க்க கூடாது, அது எந்த இடத்துல நம்மளுக்கு அது எக்ஸிகியூஷன் நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸிகியூஷன் நடக்கிறதே வந்துட்டு ஸ்கொயர்ங்கிற அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த கால்குலேட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகுது. நீங்க ஷேப்ல இருக்கிற கால்குலேட் டாக்ஸ் ரன் ஆகல.
நம்மளுக்கு ஆன்சர் சேம் வேல்யூ வருது, சேம் வேல்யூ வரல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க ரன் ஆகுது, அது எங்க எக்ஸிகியூஷன் நடக்குது? அப்ப வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்லுவோம். இப்ப சுந்தராஜன் இந்துவும் ஒரே மைண்ட்ல இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றதா இப்போ வந்து இல்ல நான் வந்து மகேஷ் சார் சொல்றதுக்கு நான் வந்து அப்போஸ் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கு வந்து வேறு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ ஒரு அப்போஸ் பண்ணல, நீங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஓகே சாரி சார், அவர் சொன்னதுல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றேன். ஓகே, நீங்க எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த மெத்தட் தான் கால் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஷேப்புக்கு ஆப்ஜெக்ட் எஸ்ஹெச்னு இது பண்றாங்க. அப்ப நீங்க ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷேப்போடயே கால்குலேட் டாக்ஸ் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க வந்து எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்து எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, அங்க பண்ணும் போதுதான் ஸ்கொயரோட கால்குலேட் டாக்ஸ் வந்து ரன் ஆகும். இல்ல இல்ல அவரு வேணாக்க நான் இப்படி பண்றேன். நான் வந்து பர்பஸா கிரியேட் பண்ணிச்சிருக்கேன். நான் வேணா ஸ்கொயருக்கே பண்ணி வச்சுப்பேன். நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே சார், நீங்க ஸ்கொயர் இன்னும் நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேங்க. சொல்லுங்க சார். இப்ப நீங்க நான் மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு. லைன் நம்பர் 16ல s டாட் கால்குலேட் டாக்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க சார். அந்த s டாட்னு வெச்சீங்கனாவே பேஸ் கிளாஸ், சப் கிளாஸ், அதுல இருக்க எல்லா ஃபங்க்ஷன், கிளாஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும். கால்குலேட் டாக்ஸ்ங்கிறது 2 தடவை காமிக்குமா, ஒரு தடவை காமிக்குமா? கால்குலேட் டாக்ஸ்ன்றது ஒரு முறை தான் காட்டும். அது வந்து ஸ்கொயர்ல இருக்கிறது தான் காட்டும். அப்போ பிஹேவியர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நீங்க ஆன்சரை பாக்காதீங்க, எங்க ரன் ஆகுதுன்னு பாருங்க. பிஹேவியர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்ல மகேஷ், அதுல எல்லாமே பொண்ணா ஆயிட்டோம். இப்ப எல்லாமே சேம் ஆயிட்டோம். அவர் வந்து இப்ப எல்லாம் சுந்தராஜன், இந்து, நீங்க நான் எல்லாம் ஒண்ணா ஆயிட்டோம். நம்ம வந்து பிஹேவியர்ன்றது அவுட்புட் பார்க்க வேண்டாம். நம்ம வந்து இங்க என்ன ஆபரேஷன் பண்றோமோ இதான் பிஹேவியர் சேஞ்சஸ். அது ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே. சரியா? ஓகே சார். அது வந்து நோ क्वेश्चंस, எல்லாம் அக்செப்ட் பண்றோம். இப்ப நீங்க சொல்றது வந்து அப்புறம் வந்து இப்ப எந்த இடத்துல வந்து மெத்தட் கால் பண்றோமோ அதான் ஓவர் ரைடிங்கா, அதான் கேள்வி. இப்ப ஆமாங்க சார். இப்ப ரன் ஆகி இருக்கிற இடமே வந்துட்டு என்னோட சப் கிளாஸ்ல தானே ரன் ஆயிருக்கு. பேஸ் கிளாஸ்ல ரன் ஆகலையே. பேஸ் கிளாஸ்ல இருக்கிற கால்குலேட் டாக்ஸ் ரன் ஆகவே இல்ல. சப் கிளாஸ்ல இருக்கிற கால்குலேட் டாக்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இல்ல அது வந்து தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் சார் ஓவர் ரைடிங். இதுதான் சார் ஓவர் ரைடிங். ஆமா ரைட். ஓவர் ரைடிங்ல இன்ஹெரிட்டன்ஸ் அவசியம் இருக்குன்னு இன்ஹெரிட் பண்ணாதான் ஓவர் ரைட் பண்ணுவீங்க. எஸ் யூ டு ரைட். ஓவர் ரைட் பண்ணிட்டு நீங்க சேம் ரிசல்ட் எடுங்க, சேம் ரிசல்ட் எடுக்காம போங்க. பட் ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி டோட்டலா சேஞ்ச் ஆகுது. எனக்கு பேஸ் கிளாஸ்ல ரன் ஆகல, சப் கிளாஸ்ல தான் ரன் ஆகுது. அது எந்த மாற்றம் கிடையாது. அப்ப நம்ம இப்படி பண்ணுவோம். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல கால் பண்றோமோ, ஆக்சுவலா மெத்தட் வந்து சப் கிளாஸ் தான் எக்ஸிகியூஷன் ஆகுது. தட் மீன்ஸ் ஓவர் ரைட் ஆயிட்டுது. என்ன ஆபரேஷன் நான் பண்றோமோ அதையும் நம்ம ஆட் பண்ண முடியும். அது வந்து அங்க வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படி வச்சுக்கலாமா சார்? ஆமா சார், அதான் சார் கரெக்ட். அப்படி வச்சுக்கலாம்ல? சரி, போதுமா டிஸ்கஷன் வேணுமா சார்? நான் ஒரு முறை சொல்றேன் சார், இத பத்தி வேணா நம்ம சர்ச் பண்ணிட்டு வேணா அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே ரைட். ஓகே, கடைசி ஒருத்தர் பேசுனா கிஷோர் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க சொல்லுங்க கிஷோர். சார், இப்போ ஓவர் ரைடிங்னா இப்போ ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டிரைவ்ட் கிளாஸ் சார். ஒரு பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அதே சேம் நேம் உள்ள ஒரு மெத்தடை நம்ம அதே டிரைவ்ட் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணி மெயின் கிளாஸ்ல, அதான் பேஸ் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அதை எல்லாத்தையும் சப் கிளாஸ்ல பேஸ் கிளாஸ்ல பண்ண வேண்டியதை மாடிஃபை பண்றோம் சார் டிரைவ்ட் கிளாஸ்ல. அதான் ஓவர் ரைடிங்கா அப்படின்னு கேக்குறேன் சார் லாஸ்டா. எனக்கு அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அது ஓகே தான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ரெண்டு சொல்றாங்க. இப்ப என்ன, இப்ப சுந்தராஜன், இந்து, மகேஷ் உங்க டிஸ்கஷன் எல்லாமே என்ன ஆனிச்சுன்னா, இப்ப வந்து அவுட்புட்டை பத்தி கேள்விப்படாது. அவுட்புட் சேமா இருக்கலாம். ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நீங்க வந்து இங்க பண்றீங்களா, இந்த ஆபரேஷன்ஸ் மாத்துறீங்களா, இங்க சேலரி பிளஸ் 10 இருக்கு, இங்க சேலரி பிளஸ் ஏதோ ஒன்று பண்றீங்களா, அப்படி நீங்க அது பண்ணாலே பிஹேவியர் வந்து மாறிட்டு அர்த்தம். பேஸ் கிளாஸ் மெத்தட்ல உள்ள பிஹேவியரை மாத்திட்டோம். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஓகே சார். நான் சொன்ன கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுக்கணும். சார் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுங்க சார். ரெண்டுலயுமே பிஹேவியர் ஒண்ணுன்னே வச்சுக்கோங்க சார். அது ஓவர் ரைடிங்கா இல்லையா சார்? அது ரைட் தான். இப்பதான் இதுதான் கரெக்டான விஷயம். அது ஓவர் ரைடிங் தாங்க சார். ஓவர் ரைடிங் பிஹேவியர்ல மாறல. பிஹேவியர் வந்து செகண்டரி தான் சார். பிஹேவியர் ஒரே மாதிரி. எனக்கு ரெண்டு கம்பெனிலயும் ஒரே மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வருது. அதுக்காக வந்துட்டு ரெண்டு கம்பெனி ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? சரி ஓகே.
சார் அப்போ ரெண்டு மெத்தட் நேம் சேமா இருந்தாலே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணா அப்ப அதுல ஓவர் ரைடிங் நடக்கும். அப்படி நடக்குது சார். நடக்குது வச்சுக்கலாம். சரி சார். இதுனா பக்க யூனிவர்சிட்டி மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு பைத்தான்ல எப்படின்னு தெரியலங்க சார். ஆனா C++ல நடக்கிறது நான் சொல்றேங்க சார். அதாவது என்னன்னா C++ல வந்து இப்ப வந்து பேரண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. பேரண்ட்ங்கிற கிளாஸ்ல ஏன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்புறம் சைல்டு கிளாஸ் வந்து பில வந்து சைல்டு கிளாஸ், சாரி சார் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இப்ப பேரண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. பேரண்ட் கிளாஸ்ல ஏன்னு ஒரு மெத்தட் இருக்கு. சைல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. சைல்டு கிளாஸ்க்கு வந்து அந்த ஏ மெத்தடோட ஒரு காப்பி கிடைக்கும் சார். இதுதான் இன்டர்னலி நடக்கும் சார். இன்டர்னலி என்ன நடக்கும்னா அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸுமே வந்து இதுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். ஒரு காப்பி கிடைக்கும். அப்போ இப்ப சைல்டு கிளாஸ்ல வந்து நான் திருப்பியும் அந்த மெத்தட் ஏவை வந்து திருப்பி நான் ரீடிஃபைன் பண்ணும்போது அது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் ஆகுது. இப்ப காப்பியை தான் நீங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆமா சார். இங்க வந்து அந்த காப்பியை வந்து இருக்கிற காப்பியை வந்து நான் எரேஸ் பண்ணி வேற மாதிரி எழுதுறேன். அவ்வளவுதான். அதுதான் வந்து ஓவர் ரைடிங். இன்டர்னலி இதுதான் சார் நடக்கும். இன்டர்னலி பாத்தீங்கன்னா C++ல வந்து ஒரு பாயிண்டர் டேபிள்னு இருக்கு. வி பாயிண்டர் டேபிள் C++ல. அப்போ பேரண்ட் கிளாஸ்னா பேரண்ட் கிளாஸ் வந்து அதோட ஆப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட மெத்தட்ஸ்க்கு இன்டர்னலா பாயிண்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து அதுக்குரிய மெத்தட்ஸ்க்கு எல்லாமே ஒரு பாயிண்டர் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும். அப்ப சைல்டு கிளாஸ் சைல்டு கிளாஸ் ப்ரூவ் பண்றேன். அத நான் ப்ரூவ் பண்றேன். கரெக்ட்டா யூ ரைட். நான் அத பண்ணி பார்த்தோம். நமக்கு அது கரெக்ட்டா யூ ரைட். அத நான் ப்ரூவ் பண்றேன். நம்ம டிக்ட் போட்டு பார்த்தா ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப ஷேப்ல வந்து நம்ம வந்து டிக்ட் போட்டு பார்த்தோம்னாக்க அது தெரியும் நமக்கு. இப்போ இதனுடைய டிக்ட் வந்து என்ன இருக்கும்னாக்க இது ஒரே ஒரு கால்குலேட் மெத்தட் தான் இங்க இருக்கும். இங்கேயும் அதான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கேயும் வந்து இல்ல பண்ண முடியாது. ஒரு மெத்தட் தான் இருக்கு. அப்ப சார் அவங்க சொன்னது வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு காப்பி வரும் அப்படின்னு சொன்னாங்களா சார்? நம்மளுக்கு பைத்தான்ல நம்ம அது பேரண்ட் கிளாஸ்க்கே போகாது சார். நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இந்த மெத்தட் சைல்ட்ல இருக்கிற மெத்தட் தான் சார் ஃபுல்லா ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். வேரியபிள் தான் நம்ம ஓவர் ரைடிங்ல வந்து சைல்டு கிளாஸோட மெத்தட தான் கால் பண்ணுவோம். நான் இல்லன்னு சொல்லல. இப்ப நான் வந்து இன்டர்னலி நடக்கிறத சொல்றேன். இன்டர்னலி என்ன நடக்கும்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருந்ததுன்னா பேரண்ட் கிளாஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே ஒரு பாயிண்டர் கிரியேட் ஆகும். சைல்டு கிளாஸ் இருந்தா சைல்டு கிளாஸோட எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பாயிண்டர் கிரியேட் ஆகும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. இப்ப சைல்டுக்கு வந்து பேரண்ட் கிட்ட இருந்து எல்லாமே ஒரு காப்பி கிடைக்கும். சரியா? ஓகே மேம். எனக்கு தெரியாது மேம். பாயிண்டர் தெரியாதா நீங்க சொல்றது. ஓகே சரி. இப்ப எனக்கு நம்ம தெரியும். இப்ப எல்லாம் பைத்தான் ஆரம்பிச்சு எல்லாமே C++, C++ எழுதிருக்காங்க. மேபி இப்ப கார்த்திகாவுக்கு சி ஸ்ட்ராங்கர் இன் பாயிண்ட்ங்கிற வாசி வில் அக்செப்ட் பாயிண்ட். பட் அகைன் நம்ம வந்து இன்னொரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா சார். நாளைக்கு நான் வந்து இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி சொல்றேன் சார். அருமையான டிஸ்கஷன். இதான் முக்கியமான கிளாஸ். இந்த டிஸ்கஷன் வேணும் நமக்கு எப்பவுமே. போதும் நிறைய பண்ணிச்சு. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஓவர்லோடிங். ரியலி ஐ ஹேவ் நல்ல டிஸ்கஷன். ஓகே. இப்போ இன்னொன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. அதான் நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம. சோ ஓவர் ரைடிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் ஓகே இது சேம் கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு ஜென்ரேட்ல வந்து இப்ப பண்ணுவோம். நம்ம நாங்க ஒரு போட்டு வச்சுக்கிறேன். ஒரு இன்னொரு விஷயம் போட்டு இன்னொரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கு சப்போஸ் நான் இப்ப வச்சுக்கிறேன். சரி ஓகே சொல்லுங்க. ஓகே யார் டிஸ்கஷன் ஆரம்பிச்சது? சார் டிக்ட் போட்டோம்ல சார். அதுக்கு என்ன சார் அவுட்புட்? இல்ல நான் டிக்ட் எதுக்கு போட்டு பார்த்தனாக்க இல்ல யார் ஆரம்பிச்சது? கமல் சார். கமல் ஆரம்பிச்சு அவர் அமைதியாயிட்டா நம்மள பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே. டிக்ட் வந்து எதுக்கு போட்டனாக்க அந்த கிளாஸ் அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாம் காமிச்சிரும் டிக்ட் வந்து. ஓகேவா? ஆமா சார். ஆனா அந்த காப்பி வந்து கிடைக்கும்னு சொன்னாங்களே சார். ஆனா டிக்ட் போட்டு பாத்தீங்கன்னா இல்ல கிடைக்காது. காப்பி கிடைக்காது. அவங்க இல்ல இனிஷியேட்டிவ் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க கார்த்திகா? இன்டர்னலா நடக்கிற சொன்னாங்க. நம்ம பார்க்க முடியாது. இன்டர்னலா நடக்கிற சொன்னாங்க. ஓகேவா? அது இன்டர்னலா பார்க்கணும்னாக்க நம்ம வந்து பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த பாயிண்ட் காமிக்கணும். ரைட். ஆல்ரைட். சோ இப்ப இதேதான் நம்ம வந்து இப்ப நம்ம இது ரிட்டர்னுக்கு பதிலா ஈல்டு போட்டுருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? சேம் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. சரி. இது ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி வந்து பேஸ் கிளாஸ்ல இருக்கிறத வந்து நம்ம ஸ்கொயர் டாட் சேவ் டாட் போட்டு அந்த மெத்தடை கால் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். திருப்பி சொல்லுங்க சார். ஸ்கொயர் கிளாஸ்ல இருந்து ஷேப்ல இருக்கிற அந்த கால்குலேட் டாக்ஸ் ஃபங்க்ஷனை நாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டாட் ஷேப் டாட் போட்டு கால்குலேட் டாக்ஸ் மேல இருக்கிறதையும் நம்ம வேணும்னா யூஸ் பண்றது பண்ண முடியும். அது சொன்னா அப்படி இல்ல. ரைட்.
சரி. ஸோ இது மட்டும் தான் விஷயம் உங்களுக்கு. இப்ப நான் வந்து இதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன்னாக்கா ஈல்டு போட்டிருக்கேன். ஈல்டு எப்பவுமே ஜென்ரேட் ஆகி கொடுக்க போது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே டிட்டோ தான் நம்ம வந்து ஜென்ரேட்டர்லயும் நம்ம என்ன செய்ய முடியும், ஓவர்ரோடிங் பண்ண முடியும், ஓவர் ரைடிங் பண்ண முடியும். அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஓகே தானே? இது மட்டும் தான் விஷயம். ரைட். ஓகே தான். பாக்கி டிஸ்கஷன்லாம் இன்டாக்ட். ஓகே தான். அப்புறம் வந்து நம்ம இது கொஞ்சம் முக்கியமான பாசிங் ஆப்ஜெக்ட் as an argument then access method. ஓகேவா? நான் இப்ப இன்னொன்னு போட்டு பார்த்தேன், அதையும் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட் அனுப்பி அதன் மூலம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க கோடு போட போட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இன்னொரு ஸ்டைல் ஆஃப் கோடு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண முடியும், நீங்க இன்னொரு ஸ்டைல் ஆஃப் கோடு இதே கிளாஸ் வச்சிருக்கேன். அப்புறம் கால்குலேட் மெத்தட் தான். சப்போஸ் நான் வந்து இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாத அப்படின்ட்டு இது வந்து இப்ப ட்ரையாங்கிள் ஷேப், இது வந்து ஷேப் பண்ணிக்கிட்டது. இங்க 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஏன் வச்சுங்க, கிளாஸ் வேரியபிள். ரெண்டுமே கிளாஸ் வேரியபிள் பேஸ் லென்த் ஹைட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி. இன்னொன்னு வந்து பார்த்தேன், இது உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்திருக்கான்னு தெரியல. இது வந்து ஷேப் கிளாஸ், ட்ரையாங்கிள் கிளாஸ். இது இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க வந்து கால்குலேட் ஏரியான மெத்தட் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோங்க, ஓவர்ரைட் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன மாதிரி பிஹேவியரை மாத்தியாச்சு. ஓகே தானே? சரி. இப்ப வந்து இங்க ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன், கெட் ஏரியான மெத்தட். இது வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன் வச்சுங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரிதானே? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்ப நான் ட்ரையாங்கிள் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டீயை வச்சுக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியும்னாக்க அந்த இந்த கால்குலேட் ஏரியா மெத்தட் அக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் முதல்ல இதை நான் இதை ஃபர்ஸ்ட் இது பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ட்ரையாங்கிளுக்கு. கால்குலேட் ஏரியா எனக்கு வந்து இப்ப அது என்ன பண்ணுது, உங்களுக்கு கால்குலேட் ஏரியாவை வந்து எனக்கு கால் பண்ணு. எனக்கு கால் பண்ணும்போது 20 வருது. அப்ப என்ன அர்த்தம், ஏன் 20 எப்படி வந்துச்சுங்க நமக்கு அப்புறம் தெரியுமா அப்படின்னு. 20 எப்படி வந்துச்சுங்க, நமக்கு எந்த கால்குலேட் ஏரியா, எந்த கிளாஸ்ல உள்ள கால்குலேட் ஏரியாவை எடுத்திருக்குது, ட்ரையாங்கிள் கிளாஸ்ல இருக்கிற கால்குலேட் ஏரியா. எனக்கு நான் வந்து ட்ரையாங்கிள் கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சரிதானே? எஸ் சார். அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேங்க. அது குழப்பம் இல்ல. இப்ப சரி. ஓகே, அது ஓகே. சரி. இப்ப பாருங்க. சோ அடுத்தது இப்ப வந்து ட்ரையாங்கிள் கிளாஸ் இதை அப்படியே வச்சிடலாம். கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் கெட் ஏரியா ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அந்த கெட் ஏரியாவுக்கு நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட அனுப்புறேன். ஓகேவா? இந்த டீன்ற ஆப்ஜெக்ட்ல தான் கால்குலேட் ஏரியான்ற மெத்தட் இருக்குது. ட்ரையாங்கிளுக்குள்ள ஆப்ஜெக்ட் டீயை பாஸ் பண்றேன். ஓகே தானே? இப்போ எனக்கு டீயை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டீன்னு வச்சீங்கன்னாக்க என்ன வரும் உங்களுக்கு, அப்புறம் கால்குலேட் ஏரியா பேஸ் லென்த் எல்லாம் வந்துருமா உங்களுக்கு எல்லாமே. சரிங்க. பேஸ் லென்த், ஹைட்டு, அப்புறம் ரெண்டு கிளாஸ் வேரியபிள், ஒரு மெத்தட், 3 இருக்குதா. பேஸ் லென்த், கால்குலேட் ஏரியா, ஹைட்டு. அதாவது அது உள்ள அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆப்ஜெக்ட் வந்துடும் உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் ஓகே, நான் என்ன பண்றேன், டீயை தான் பாஸ் பண்றேன். ஓகே தானே? இங்க என்ன செய்யும், இன்புட் ஆப்ஜெக்ட் இப்ப என்ன ஆயிடுங்கன்னா டி இருக்குங்க. சரியா? இன்புட் ஆப்ஜெக்ட் டி. அப்புறம் அந்த டி டாட் இப்ப என்ன இருக்கும், டி டாட் இன்புட் ஆப்ஜெக்ட் இந்த டீயை பாஸ் பண்றேன். இதுதான் ஆப்ஜெக்ட். டி எது பாஸ் பண்றேன், ஃபங்க்ஷனுடைய பாராமீட்டர் பாஸ் பண்றேன். இப்போ இன்புட் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடும், டி ஆயிடும். சோ என்ன அர்த்தம், டி டாட் கால்குலேட் ஏரியா. சரியா? டி டாட் கால்குலேட் ஏரியா. ஒண்ணு நம்ம இது மாதிரி கால் பண்ணலாம் ஓவர் ரைடிங்ல. இல்ல நம்ம என்ன செய்ய முடியும்னாக்க இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணி அதன் மூலமும் பண்ண முடியும். இன்னொரு ஸ்டைல், இன்னொரு கோட் ஸ்டைல். அது தெரிஞ்சுங்க, இதான் விஷயம். சரிதானே? எனக்கு ஒரே கொஸ்டின் இருக்கு. இப்ப நான் இப்ப டி டாட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆனிச்சுனாக்க, எனக்கு ட்ரையாங்கிள் உள்ள கால்குலேட் ஏரியா தான் எனக்கு ஆனிச்சு. இப்ப எனக்கு வந்து ஷேப்ல உள்ள கால்குலேட் ஏரியா வேணும், என்ன பண்றது? டி டாட் ஷேப் ஷேப் கொடுங்க. நோ சார், ஷேப் டாட் ட்ரையாங்கிள். ஷேப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஷேப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லுங்க சார். ஷேப்புக்கு ஆப்ஜெக்ட் நான் வந்து இப்ப இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆச்சு. ஏன் நான் என்னால வந்து இப்ப டி இப்பதான் வந்து ஷேப் ட்ரையாங்கிள் வந்து ஷேப் இன்ஹெரிட் பண்ணிட்டு, அப்போ எனக்கு வந்து என்ன இருக்குனாக்க, எனக்கு டீல வந்து 2 மெத்தடும் இருக்கணுமே. ஏன் என்னால வந்து இந்த கால்குலேட் ஏரியா எல்லாம் பண்ண முடியல? இது எப்படி அக்சஸ் பண்றாங்க, எப்படி அக்சஸ் பண்ண முடியும் என்னால? எனக்கு வந்து இப்ப ஷேப்ல உள்ள கால்குலேட் ஏரியாவை நான் கால் பண்ணணும். இப்ப எப்படி கால் பண்றது? சார் டி டாட் ஷேப் வராது. ஆப்ஜெக்ட் இல்ல அது ஓகே. ஷேப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டி டாட் ஷேப் வராதா அப்படின்னு சொல்லுங்க. டி டாட் ஷேப் வராது. எஸ் சார். இது உங்களுக்கு எப்படி தான் வரும் உங்களுக்கு. நீங்க வந்து இப்ப ஷேப் டாட் தான் வரும் உங்களுக்கு. ஷேப் டாட் கால்குலேட் ஏரியா அது வந்து வரும்.
அப்படி பண்ண முடியும். இல்லைனாக்க நீங்க ஷேப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ண முடியும். சரிதானே? சரி, எனக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண பிறகு நம்ம ட்ரையாங்கிளுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஷேப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. சரியா? அது ஞாபகம். ஸோ நம்ம வந்து ரெண்டு மாதிரியே பண்ண முடியும். இது ஒரு இன்னொரு மாடல் ஆஃப் ஆப்ரேஷன். அது ஜஸ்ட் நான் கோடு போட்டுருந்துச்சு, அதை போட்டு வச்சு நம்மளுக்கு தெரியறதுக்காக வேண்டி. சரி, அடுத்தது பார்க்குறோம் ஓவர் ரைடிங். ஸோ ஓவர் ரைடிங் வந்து இதுதான் விஷயம். ஓவர் ரைடிங் கான்செப்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஓவர் ரைடிங் பெண்டிங் எக்ஸாம் இருக்கு, எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். பேஸ் கிளாஸ் உள்ள மெத்தட் வந்து சப் கிளாஸ் வந்து சொல்லுங்க. இந்த ஏரியா ஆஃப் டீம் போட்டுருக்காங்க சார். மறுபடியும் சொல்லுங்க. shape dot calculate underscore area of t அப்படினு சொல்லி chatல போட்டுருக்காங்க ஒருத்தவங்க. shape calculate area calculate underscore area of t ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இந்த t பாஸ் பண்றீங்களா? அந்த t பாஸ் பண்றோமா? போட்டா வரும்ன்ற மாதிரி chatல போட்டுருக்காங்க. சரி பா. பாப்பா என்ன ஒரு விஷயம் வருது சார். ஓகே, ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றாங்களா? ஷேப் டாட் சார் ஷேப் டாட் கால்குலேட் ஏரியான்னு போட்டாவே ஆன்சர் வந்துரும். இல்ல இது பாஸ் பண்ணனும், பாராமீட்டர் பாஸ் பண்ணனும், செல்ஃப்க்கு பாராமீட்டர் பாஸ் பண்ணனும். பொசிஷன் பாராமீட்டர் ஒன்னு கேட்கும் உங்களுக்கு, பாராமீட்டர் பாஸ் பண்ணனும். இந்த இருக்குல அந்த செல்ஃப் இருக்குல்ல, செல்ஃப் தான் கிளாஸ் நேம், அதுக்கு தான் நீ பாஸ் பண்றீங்க. அங்க நன்னு கொடுத்துருங்க சார். நன்னு கொடுக்கலாம். வெரி குட். ஃபைன். அது கோட் போட்டது யாரு? அந்த கோட் போட்டது யாரு? சரவணா. எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்ல சார். இது நார்மலா வரும். விபின்னு ஒருத்தர் போட்டுருக்காங்க. வேற என்ன? விபின்னு போட்டுருக்காங்க சார். விபி பேசுங்க. விபி யாரு பேசுங்க ஏற்கனவே? ஹலோ சார். ஹலோ, ஏற்கனவே பேசுறீங்களா இப்ப நீங்க? இல்ல சார், இன்னைக்கு தான் பேசுறேன். ஓ அப்படியா? ஓகே. அடிச்சோனே செஞ்சுரி அடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல சார், நான் காசை பத்தி சும்மா சர்ச் பண்ணேன். அதுல செல்ஃப் பண்ணது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆப்ஜெக்ட்டை நாங்க பாஸ் பண்ணா விபி சொல்லுங்கவா? ஆமா. வாம் சார். Thank you விபி, thanks so much. சுல்லைம் பாஸ்கர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ஃபைல் சொல்லுங்க. சரியா? நீங்க சொல்லுங்க. ஓகே சார். ரைட், நம்ம இந்த தான போட்டு பார்த்தோம். இப்ப நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரைட், ஓகே. ஆஃப் கோர்ஸ் வந்து நம்ம வந்து இது எந்த கிளாஸ் மெத்தடையும் கிளாஸ் கால் பண்ண முடியும். ஓகேதானே? சரி, ஆல்ரைட். சோ நம்ம வந்து சொல்லுங்க. கெட் ஏரியாங்கிறது வந்து எந்த கிளாஸ்க்குரிய மெத்தடுங்க சார்? அது வந்து ஏதாச்சும் கிளாஸ்க்கு ரிலேட்டடா இருக்கா இல்ல ரெண்டு கிளாஸ்க்கும் காமனா சார் அந்த மெத்தட்? அது நீங்க எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பொறுத்து இருக்கு. நீங்க டீக்கு வந்து நீங்க வந்து கிளாஸ் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணாக்க ட்ரையாங்கிளுக்கு உள்ள கிளாஸ் ஏரியா கால்குலேட் ஏரியா, ஷேப்புக்கு கிரியேட் பண்ணீங்கனாக்க வந்து ஷேப்புக்குள்ள கால்குலேட் ஏரியா. இல்ல சார், கெட் ஏரியா மெத்தட் கேக்குறாங்க சார். கடைசியா இருக்கிற கெட் ஏரியா. ஓ இதா? இல்ல, இது வந்து மெத்தட் கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இது வந்து ஃபங்க்ஷன். இப்ப இது பாருங்க, கிளாஸ் வெளியில போட்டுருக்கு பாருங்க. இது வந்து ஃபங்க்ஷன், மெத்தட் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். அதுல வந்து நான் வந்து என்ன பண்றேனாக்க இன்னொரு மாடல், வேற ஒண்ணும் கிடையாது, இன்னொரு மாடல். ஓகே சார். நான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நடத்திருக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சிருக்கணும். அது மிஸ் பண்ணேன். நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி அதுக்குள்ள மெத்தட் கால் பண்ண முடியும். சரியா? ஓகே. சோ பரவாயில்ல, வெரி குட் டிஸ்கஷன் முடிச்சுட்டோம். இப்ப வேற என்ன இருக்கு? ஓவர் ரைடிங்ல இதா இருக்கு யாராச்சும்? இது வந்து இப்ப யாராச்சும் கடைசியா படிங்க. அப்புறம் சேம் ஒன்று ஓவர் ரைட் நானே படிச்சிருக்கேன். ஓகே. So overwriting is a very important part of OOP concept since it makes inheritance utilize its full power. Okay, by using method overriding, a class may copy another class. Okay, maybe in the English on the concept varudha, a class may copy another class naka and the class la ulla attributes and the class variable methods எல்லாமே நம்ம இன்னொரு கிளாஸ்க்கு வருது, காப்பி ஆகி வருது. யார் சொன்ன வார்த்தையை காப்பி சொன்னாங்களே? யார் சொன்னாங்களா? நான் தான் சார் சொன்னேன், கார்த்திகா. சரி, ஓகே. சரி, இல்ல சுயபரமே வேற. ஓகே, சாரி. another class, just commenting. Overwriting a class may copy another. நல்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க கார்த்திகா. வார்த்தை காப்பி யூஸ் பண்ணீங்க. இது அவன தான் போட்டுருக்கான். சரியா? ஓகே சார். ஓகே சார். காப்பி another class, avoiding duplicate code. Of course இதுவும் ஆட் பண்ணலாம். வந்து அப்புறம் பேஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணது, டூப்ளிகேட் கோட் வந்து எழுதணும் அவசியம் கிடையாது. and at the same time enhance or customize part of it. ஓகே, அது எது பேஸ் கிளாஸ்ல உள்ள மெத்தட் வந்து என்ஹான்ஸ் பண்றது இல்ல கஸ்டமைஸ் பண்றது இஷ்டத்துக்கு.
மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் மெக்கானிசம். அஃப்கோர்ஸ் அது தெரியும் கடைசியா. கிளியர்? சரி, போதுமான டிஸ்கஷன் இப்ப முடிச்சிடலாமா ஓவர் ரைடிங்ல? சரி, நம்ம ஓவர்லோடிங் நல்லா பார்த்துட்டோம், ஓவர் ரைடிங் தெளிவா பார்த்துட்டோம். எந்த கன்ஃபியூஷன் இல்லை நமக்கு. சரியா? சரிதானே? கிளியர் சார்? போதுமான டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்பர்ஸ் பண்ணலாம். சோ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம், மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்து முடிச்சிட்டோம், மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்து முடிச்சிட்டோம். சரிதானே? ரைட், நான் அடுத்த கிளாஸ் போயிடுறேன். வெண்டிங் பாப்போம் என்ன இருக்குன்னு இங்க. சரி, மெத்தட் ஓவர் ரைடிங் முடிச்சிட்டோம். ரைட், அவ்வளவுதான். நான் இம்போர்ட்டிங் மாடல்ஸ் முடிச்சுட்டு பாலிமார்பிஸ் போயிடுறேன். பாலிமாரிசம் டேட்டா எடுத்துறேன். இது முடிச்சிடறேன். ஓகே, மெத்தட் ஓவர் ரைடிங் ஓவர். நான் இது இந்த மாடல் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கேன். இம்போர்ட்டிங் மாடல் எங்க இருக்குது? இம்போர்ட்டிங் மாடல்ஸ் முடிச்சிடறேன். சின்ன சாப்டர் ஈஸியா முடிச்சிடறாங்க. முக்கியமானது உங்களுக்கு. ரைட், நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய வாட்டி டெய்லி ஃப்ரம் டே 1 போட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஏன்னு படிக்காம இருக்கோம் அந்த இம்போர்ட்டிங் மாடல்ஸ் என்ன அப்படின்ட்டு. அதில் பார்த்தோம் இம்போர்ட்டிங் மாடல் வந்து எப்படி வந்து ஒரு மாடல்னாக்க கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ், வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ், நேம் இட் எனிதிங் எல்லாமே அந்த மாடல் இருக்கும். பெரிய மாடல், ஓகேதானே? பெரிய பேக்கேஜ் மாதிரி நம்ம ரேண்டம் மாடல் பாக்குறோம்ல, எல்லாமே இருக்கும். அப்புறம் அதுல எனக்கு வந்து 100 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீபில்ட் மெத்தட், வேரியபிள்ஸ் இருக்கும், டிஃபைன்ட் வேரியபிள், ப்ரீபில்ட் வேரியபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் அக்சஸ் பண்றது எப்படி, நான் ஒரு தனி பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணி எப்படி பண்ண முடியும், மல்டிபிள் இம்போர்ட்ஸ் பண்ண முடியுமா, மல்டிபிள் மாடல் பண்ண முடியுமா, மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ண முடியுமா, அப்புறம் வந்து அதுக்கு அலையாஸ் கொடுக்க முடியுமா, ஓகேவா, ஆஸ் கொடுப்போம், ஒரு ஏஎஸ் ஒரு கீவேர்ட் படிச்சிருப்போம் முடியுமா, அப்புறம் வந்து அந்த கீவேர்டையும் சிண்டாக்ஸையும் காம்பினேஷனா கொடுக்க முடியுமா, அப்புறம் வந்து இந்த ஃபைல் சிஸ்டத்துல போய் எப்படி வந்து நான் பண்றது, எனக்கு வந்து இப்ப என்ன சொன்னேன், பர்டிகுலர் ஃபங்க்ஷன் சொன்னேன், இல்லைனாக்கா 2 ஃபங்க்ஷன் சொன்னேன், ஒரு ஃபியூ ஃபங்க்ஷன், அதெல்லாம் எனக்கு எல்லாமே எனக்கு வேணும். அப்படி பண்ண முடியுமா, ஆல் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா, ஸ்டார் வச்சு பண்ண முடியும், ஸ்டார்னு போடுவோம். அது பிஇபி ரூல்ஸ். பிஇபினா யாரும் தெரியுமா சொன்னேன்? பிஇபி என்ன சார்? பைத்தான் என்ஹான்ஸ்மெண்ட் பிஇபி. ப்ரொபோசல். ஓகே, பைத்தான் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொபோசல். அது வந்து நல்லா அமைதி ப்ரொபோசல் தான். ஓகே, ரூல்ஸ் கிடையாது, அது ப்ரொபோசல். நேமிங் கன்வென்ஷன் எது பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு மாடல்ல இருந்து எனக்கு வந்து இங்க என்ன பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்தோம். எனக்கு வந்து அது ஒரு பர்டிகுலர் நேம் மட்டும் எனக்கு வேணும். அதுக்கு பண்றது எப்படி, மாடலுக்குள்ள சப் மாடல் இருக்கும், அது எப்படி பண்றது, ஓகே தானே? ஒரு மாடல் நீங்க ஒரு இம்போர்ட் பண்ண பிறகு திருப்பி நீங்க ரெஃபர் பண்ண முடியாது, ஆனா பண்ணி ஆகணும். அது எப்படி பண்றது? ஸோ எல்லாம் விளக்கமா போட்டிருக்கேன். ஸோ பாத்துங்க. யாராச்சும் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து 1 மார்க் உண்டு, மாடல்ல இருந்து 2 மார்க் 1 மார்க் உண்டு. இந்த பைத்தான் நான் சொல்றது மைக்ரோசாஃப்ட் சர்டிபிகேஷன் எழுதுறவங்களுக்கு எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு 2 கொஸ்டின் வந்துருச்சு, எனக்கு 2 மார்க் வந்துருச்சு. எனக்கு மேபி மினிமம் 1 கட்டாயம் உண்டு இம்போர்ட் மாடல். ரைட், இப்போ நம்ம நார்மலா உங்களுக்கு பார்த்துருவோம். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் நடத்தி முடிச்சிடறேன். ஏற்கனவே இது வரைக்கும் நடத்திருக்கோம் நம்ம. ஓகே, தேங்க்ஸ் டு சரண்யா. இம்போர்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. இம்போர்ட் ரேண்டம் இருக்கா, இதுதான் விஷயம். இதுதான் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் தான் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் வந்து ஐட்ட டூல்ஸ் பண்ணி பார்த்தோம். இருக்கா, அப்ப என்னெல்லாம் பண்ணி பார்த்தோம் நம்ம இம்போர்ட்ல ரேண்டம் கலெக்ஷன் என்ன நடத்திருக்கோம், ரேண்டம் நடத்தல இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன். கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், ஐட்ட டூல்ஸ் நடத்தி பார்த்தோம், நிறைய பண்ணேன். இருக்கா, ஸோ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த ரேண்டம் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து மாடியூல்னு பேரு. உங்களுக்கு மாடியூல்னாக்க கலெக்ஷனா நீங்க அதை போய் நீங்க அதில் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் நீங்க ரேண்டம்ல போய் வச்சுட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க வரும் உங்களுக்கு. அதுக்குள்ளே ரேண்டம்னு கிளாஸஸ் இருக்குது, ஆர் கேப்ஸ், ரேண்டம் மெத்தட் இருக்குது, ரேண்டேஞ்ச் இருக்குது. ஓகேவா, அப்ப இதுக்குள்ளே இந்த மாடலுக்குள்ளேயே சப் மாடியூல் இருக்கும். எஃப்னாக்கா அப்புறம் வந்து எஃப்னாக்கா ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, ப்ளீஸ் யாரும் பேசுறீங்க, ப்ளீஸ் உங்க வாய்ஸ் கேக்குதுங்க இருக்குது. அப்புறம் ஓகே தானே? ரைட். ஸோ இதெல்லாம் என்ன எப்படி பண்ண போறோம் அப்படிதான் நம்ம வந்து இதுதான் மாடல்ஸ்ன்றது. ஓகேவா, எனக்கு என்ன பண்ண போறேன், நார்மலா ஒரே ஒரு ரேண்டம் பண்ணிட்டு அதுல உள்ள கோடு கிடையாது, கான்செப்ட் மட்டும் தான் புரிஞ்சுங்க. ஸோ என்ன பண்றேன், அந்த ரேண்டத்துல போயிட்டு எனக்கு வந்து ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்ரு பண்ண முடியும். ஓகேவா, ரேண்ட் இன்ட்ரு ரேண்டமா நீங்க பண்ண முடியும். நீங்க சரிதான் பண்ண முடியும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு. நீங்க வந்து இந்த ரேண்ட் இன்ட்ன்றது வந்து ஒரு மெத்தடுக்கு பேராமீட்டர் இருக்குது. இந்த ரேண்ட் இன்ட்ற மெத்தட் வந்து ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்குது. நீங்க இந்த மாடலை இம்போர்ட் பண்ணி தான் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. ஓகே தானே? பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், எனக்கே பாருங்க நேம் எரர். யார் சார் பேசுறது ப்ளீஸ் நான் பண்ணுங்க. ஓகேவா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ப்ளீஸ்.
ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ எரர் காமிக்கும், நேம் எரர் காமிக்கும். எனக்கு நீங்க ரேண்டம் மாடல இம்போர்ட் பண்ணாமையே நீங்க ரேண்ட் மெத்தட் ட்ரை பண்றீங்க. ஓகே, யூஸ் பண்ண ட்ரை பண்ண முடியாது. ஸோ இதான் கான்செப்ட் உங்களுக்கு. இதான் இம்போர்ட்டிங் இந்த மாடல் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துங்க. அதை அடுத்தது என்ன பண்ணுது? import a model will import a model and then allow you to reference its objects. நம்ம ஆப்ஜெக்ட் சொல்றோம், ஏன்னா பைத்தான் எல்லாம் ஆப்ஜெக்ட் தான். இப்போ நம்ம உள்ள ரேண்டம்ல வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் நமக்கு வந்து பண்ணீங்க. ஓகேவா? இப்ப சோ ரேண்டம்ல என்ன சொல்றாங்க, இவ எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ரேண்டம் டாட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து பண்ண முடியும். இம்போர்ட் பண்ணாதான் அதனுடைய ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். அதனுடைய வேல்யூஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். மாடு இதான் சிண்டாக்ஸ். மாடியூல் டாட் மாடியூல் நேம். சாரி, இப்படி கிடையாது. எக்ஸ்ட்ராவே சிண்டாக்ஸ் இம்போர்ட் கொடுக்கும். தப்பு. ஓகேதானே? இம்போர்ட் மாடியூல் இப்படிதான் இருக்கும். இம்போர்ட் மாடியூல் டாட் நேம். ஓகேதானே? அப்படிதான் விஷயம். இப்படிதான் இருக்கு. பார்த்தோம். சோ மாடல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மாதிரி பண்ண முடியும். அப்போ அடுத்த இப்படி பண்ண முடியும். இல்லைனாக்க என்ன செய்ய முடியும்? போயிட்டு அப்புறம் இதே மாதிரி என்ன பண்றான், அப்புறம் போயிட்டு நான் ஒரு வாட்டி என்ன செய்ய முடியும், ரேண்டம் டைப் பண்ணாம நான் அரையாஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து எம்எம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சாச்சு. வச்சுட்டு என்ன பண்ற மறுபடியும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ண வேண்டியல. சப்போஸ் பிரிண்ட் போட்டு எனக்கு எம்எம்னு வச்சாலே ஆட்டோமேட்டிக் வந்துட போகுது. அது சேம் டிட்டோ. ஓகேவா? அலையாஸ் வந்து அதே ரேண்டம் இங்க வந்துட போகுது. எனக்கு தான் விஷயம். சரியா? எம்எம் இது பேர் அலையாஸ் பேர். ஆஸ் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த கீவேர்ட்ல இருக்கும் உங்களுக்கு எம்எம். யூ கேன் கிவ் எனிதிங். நம்ம ஒரு நேமிங் கன்வென்ஷன் ஆரியன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? சார் ஆரியன் சொல்லுவாங்க. சார் ஆரம் முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் சில பேர் வச்சுப்பாங்க. ஆரம் சில பேர் ஆரியன் வச்சுப்பாங்க. ஸோ உங்க ஸ்டாப் வச்சுக்க முடியும். இதுதான் அலையாஸ் பேர். இது ஒரு பாசிபிள் இருக்கு. ஸ்டாப் பண்றேன். மீட் பண்ண எல்லாரையும். ஓகே, நீ பேசுனாக்க நீங்க அன்மிட் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ இது பார்த்தோம். இப்போ என்னன்னா உங்களுக்கு சொன்னால உங்கள்ட்ட எனக்கு எல்லாம் வந்துச்சு. எனக்கு அப்புறம் நான் ஆரம்பம்னு பண்ண வாசி எனக்கு நான் ஆரியன் பிராண்ட் நான் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு ஆரிய எல்லாம் வருது எனக்கு. ஓகேவா? ஏன்னா தேவையில்லை, இவ்வளவு தான் பண்ண வேண்டாம். எனக்கு ஏதோ ஃபங்க்ஷன் மட்டும் வேணும். எனக்கு இப்போ எக்ஸ்போ வேரியேட்டோ சாம்பிளோ எல்லாம் வரப்போகுது எனக்கு. ஓகே, இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து சரணையா வந்து கிளாஸுக்கு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டே டியூஸ்டே வந்து ரேண்டம் எடுக்க போறாங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் மெத்தட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்க நான் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, நம்ம இந்த கோட் போட்டிருக்கோம். ஃப்ரம் அதுல இருந்து எனக்கு ஓகேவா? ஃப்ரம் இல்லாத அந்த பர்டிகுலர் மாடியூல்ல இருந்து எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் வந்தா போதும் இருக்கும். நம்ம மேத் மாடியூல் இருக்கு. ஃப்ரம் மேத்ல வந்து என்ன பண்றேன், ஒரே ஒரு எனக்கு வந்து சைன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போதும்னு சொல்றேன் எனக்கு. இப்ப அதாவது இம்போர்ட் மேத்னு போட்டுட்டு என்ன பண்றோம், நான் மேத் டாட்னு வச்சா எல்லாம் வந்துடும் எனக்கு. ஓகேவா? எனக்கு வந்து இப்ப நம்ம சைன் வந்துடும். இப்ப ஓகேவா? இப்படி எனக்கு வேண்டாம், எல்லாமே வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு மட்டும் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நீங்க மேத்ல வந்து அந்த சைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் வரும். இப்ப எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. நீங்க இப்ப எது வராது. ஓகேவா? பண்ண முடியாது. உங்க மத்த ஃபங்க்ஷன் வேணாக்க என்ன பண்ணுவீங்க, இம்போர்ட் மேத் கொடுக்கணும். ஃப்ரம் மேத்ல இருந்து இதான் சிண்டாக்ஸ். ஃப்ரம் மேத். ஓகேவா? எனக்கு என்ன கொஸ்டின் வந்து வந்துருச்சுனாக்க எனக்கு எக்ஸாம்பிள்ல ஃப்ரம் அது கீழே வரலாம். அப்புறம் காமிக்கிறோம் எனக்கு வந்து கொஸ்டின். இதுக்கு ஒரு அடையாஸ் கேட்டுறாங்க எனக்கு. அதான் வந்துருச்சு. ஸோ இது பண்ண முடியும். இப்ப சரிண்ணா, இது இது வந்து எப்படி எனக்கு வந்து இம்போர்ட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு பாக்கி எதுவும் வராது. ஓகேதானே? இம்போர்ட் ஸ்பெசிபிக் இது வந்து இம்போர்ட் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் deeper down into a module the dot operator may be used. டாட் வச்சு போது பண்றது நம்ம. ஓகேவா? டாட் வச்சு பண்ணி பார்த்தோம். இப்ப அது இன்னும் வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ண போறீங்க, இன்னும் டீப் டவுன் பண்ண நினைச்சீங்கன்னாக்க டாட் ஆப்பரேட்டர் வச்சு பண்ண முடியும். இப்ப ஓகேதானே? இதுல வந்து ஃப்ரம் யூஆர்எல்ல இன்னும் சப் பேக்கேஜ் இருக்குது. அது பேர் ரெக்வெஸ்ட் பேரு. இது போட்டு காமிக்கிறேன். இம்போர்ட் யூஆர்எல் எல்பி. ஓகேவா? யூஆர்எல் சரிதானே? யூஆர்எல் சரியா? அது ஒண்ணு. இம்போர்ட் யூஆர்எல் எல்பி டாட் ரெக்வெஸ்ட். ஓகேதானே? இது பேர் சப் பேக்கேஜ். இது வந்து சப் பேக்கேஜ். இது வந்து மெயின் பேக்கேஜ். இது வந்து நீங்க மறுபடியும் பாருங்க. யூஆர்எல் லைப்ரரி இல்ல, யூஆர்எல் லைப்ரரி இதுதான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இந்த வெப் ஸ்கிராப்பிங்னா சொன்னோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஆர்எல் எல்பி டாட் அது உள்ளே பாருங்க. பேக்கேஜ் வந்து எல்லோ கலர் இருக்கு. எல்லோ கலர் ரெக்வெஸ்ட் பேக்கேஜ், எரர் பேக்கேஜ், பார்சல் ரெஸ்பான்ஸ், ரீபோர்ட், பார்சல் 5 சப் பேக்கேஜ் இருக்குது. இன்ட் சப் பேக்கேஜ் இருக்கு. ஸோ அது உள்ள ரெக்வெஸ்ட் அது உள்ள கிளிக் பண்ணீங்கன்னாக்க அது உள்ள மெத்தட்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? அது உள்ள மெத்தட்ஸ்லாம் வந்து நினைக்கிறோம். ஸோ இது வந்து இப்படி பண்ண முடியும். டாட் வச்சு இன்னும் பண்ண முடியும்ன்றான். சப் பேக்கேஜ் எப்போதுமே டாட் வச்சு பண்ண முடியும். யூஆர்எல் லைப்ரரி வந்து மெயின் பேக்கேஜ், அதுல சப் பேக்கேஜ் வந்து டாட் வச்சு பண்ணணும். ஓகேவா? ரைட், பண்ண முடியும். சரி, ஸோ பார்ப்போம். அதுல உள்ள எனக்கு வந்து அதுல உள்ள எனக்கு ஒரே ஒரு மெத்தட் வேணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்றோம்,
அதுல உள்ள URL ஓப்பன் வந்து பண்ண முடியும்ன்றா. ஃப்ரம் இந்த சப் பேக்கேஜ் உள்ள மெத்தட் ஃப்ரம் URL சப் பேக்கேஜ் ரெக்வெஸ்ட் அதுல உள்ள ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதான் மெத்தட். ஒன்னே ஒன்று வேணும் அப்படின்னாங்க. சரி, வேற என்ன பண்றாரு இப்ப? இதுதான் திட்டம் உங்களுக்கு. இப்ப அப்புறம் வந்து ஜென்ரல் இம்போர்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இம்போர்ட் ஹலோ இம்போர்ட் வேர்டு வச்சு முடியும். நம்ம இதெல்லாமே நம்மளுக்கு ஜஸ்ட் ஏற்கனவே உள்ளதான். இப்ப அடுத்த மல்டிபிள் இம்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்? ஒரே லைன்ல பண்ண போறேன். இப்ப ஒரே லைன்ல வந்து இப்ப இதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஒரே லைன்ல வந்து மல்டிபிள் பண்ண போறேன். பாத்துங்க. சரியா? சரி, இந்த ஆப்ஷன்ஸா இருக்குது. முதல்ல எனக்கு என்ன பண்றேன்? முதல்ல மல்டிபிள் மாடியூல் உங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு வந்து இப்ப இம்போர்ட் டைம்னு மாடல் ஒன்று இருக்குது, தனியா பண்ணிக்க முடியும். இம்போர்ட் எனக்கு மேத் மார்க்கெட் தேர்ந்து பண்ணிருக்கோம், அது பண்ண முடியும். அப்புறம் இம்போர்ட் ரேண்டம் பார்த்தீங்க. இப்படி தனித்தனியா பண்ணாம எனக்கு ஒரே லைன்ல கமா போட்டு பண்ண முடியும். இம்போர்ட் டைம் டாட் ரேண்டம் டாட் மேத் டாட் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி ஒண்ணு பண்ண அவசியம் கிடையாது. என் மல்டிபிள் மாடல் வேணும் அப்படின்னாக்க சரியா ஒரே லைன்ல பண்ண முடியும். அப்புறம் இதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் எப்படி வந்து என்ன சொன்னேன்? இம்போர்ட் ரேண்டம் ஆஸ் ஆரியன் கொடுத்தல, ஒரே ஒரு மாடலுக்கு அலையாஸ் கொடுத்தேன். அதே மாதிரி என்ன பண்றான்? மல்டிபிள் மாடலுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? மல்டிபிள் மாடல்ல சிங்கிள் லைன்ல பண்றேன். இது ஒரு ஆப்ஷன்ஸ். அப்புறம் என்ன பண்றேன்? அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் போயிட்டு நம்ம அலையாஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்ப டயத்துக்கு ஆஸ் டயத்துக்கு டிஐ, ரெண்டத்துக்கு ஆர்ஏ, மேத்துக்கு ஜீசன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஜீசன் அடிச்சா என்ன வந்து எனக்கு மேத்துக்குள்ள எல்லாம் வந்து எனக்கு சரிதானே? சப்போஸ் எனக்கு இந்த லைன் இது மாதிரி நான் அலையாஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண? ஒரு வாட்டி போயிட்டு அனுப்பா மேத் டாட்னு அடிக்கணும், டைப் பண்ணுங்க. அதுக்கு அலையாஸ் கொடுத்துக்கிட்டேன். அலையாஸ் வந்து ஒரே லைன்ல மல்டிபிள் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு வந்து ஒரே சிங்கிள் லைன்ல மல்டிபிள் மாடியூலுக்கு அலையாஸ் கிரியேட் பண்றேன். இதுவும் பாசிபிள். இதெல்லாம் வந்து பாசிபிள். மல்டிபிள் மாடியூல்ஸ் மாடல்ஸ் அலையாஸ். சரியா? இது பாசிபிள். அப்புறம் வந்து என்ன பண்றோம்? மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் பாருங்க, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும். ஒரு பேக்கேஜ்ல உள்ள என்ன பண்றாங்க? மேத்ல வந்து என்ன பண்றேன்? நம்ம என்ன என்ன பார்த்தோம்? நம்ம இம்போர்ட் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேண்ட்னு பண்ணேன். ஓகேவா? பண்ணி வச்சுக்கிட்டேன்ல. இப்படி பண்ண முடியும். ரேண்ட் கமா மறுபடியும் வேற ரேண்ட் ரேஞ்சு கமா வேற உள்ள யூனிஃபார்ம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடியும். ஒரே பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பண்ண முடியும், இல்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன். மேக்ஸ்ல என்ன இருக்குது? சைனு, காசு, டேன்லாம் இருக்குது, அது பண்ண முடியும். ஓகே தானே? அது மாதிரி ஓகே எப்படி பண்ண முடியும்? மல்டிபிள் ஃபங்க்ஷன். சொல்லுங்க சார். மாடியூலும் லைப்ரரியும் ஒண்ணு சார். பைத்தான்ல வந்து மாடியூல்ன்றது வந்து இதான் மாடல். இதெல்லாமே இதெல்லாம் வந்து ப்ரீ பில்ட் மாடியூல். இந்த மாடல் கேன் ஹேவ் கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் என்னன்னா இருக்க முடியும். லைப்ரரின்றது வந்து வேற மீனிங் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு உங்க நடத்துல நினைக்கிற ஒரு கான்செப்ட் நடத்துல உங்களுக்கு அந்த மெயின் மெத்தட் நடத்துல ஞாபகம் எனக்கு மெயின் போட்டு நினைக்கிறேன். லைப்ரரி கரெக்டா தெரியல சார். மாடல் தெரியும் எனக்கு, லைப்ரரி என்ன மீனிங் தெரியல எனக்கு. எனக்கு என்ன சொல்லுவாங்கனாக்க வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது எனக்கு என்ன கேட்பாங்கனாக்க வந்து என்னென்ன லைப்ரரி எல்லாம் யூஸ் பண்ணின்னு கேட்பாங்க. நாங்க என்ன ஆன்சர் பண்ணுவோம்னாக்கா நான் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு நாங்க வந்து ஜீபான் லைப்ரரி யூஸ் பண்ணோம், ஸ்கைகிட் லைப்ரரி யூஸ் பண்ணோம், டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் நாங்க. அதுதான் லைப்ரரி என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப சீபான் இருக்குல்லப்ப சீபான் லைப்ரரி எங்களுக்கு இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து இப்ப ஸ்கைகிட் இருக்கு, எனக்கு ஸ்கைப் இருக்குது, ஸ்கைகிட் இருக்குது. இதான் என் லைப்ரரி நாங்க யூஸ் பண்றது. இதுதான் லைப்ரரி நாங்க சொல்லுவோம். ஓகே தானே? இதுதான் நாங்க சொல்றது. இப்ப லைப்ரரினா இன்ஸ்டால் பண்ணாதான் இதுதான் அப்ப லைப்ரரின்றது. இதெல்லாம் வந்து மாடல் வந்து இதெல்லாம் பை டிஃபால்ட்டா வரும். ஆமா எக்ஸாக்ட்லி. இப்ப லைப்ரரி எல்லாம் இதுதான் மாடியூல் தான் சொன்னல. இந்த மேத் மாடியூல், ரேண்டம் மாடியூல் இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டா பைத்தான்ல வருது. லைப்ரரி வந்து நீங்க புதுசா அப்ளை பண்ணுங்க. இதுதான் லைப்ரரி எங்களுக்கு வந்து சீபான் லைப்ரரி, ஸ்கைபை, டென்சர்ஃப்ளோ எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த இம்போர்ட்னு பண்ணும்போது சீபான் பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஐகான் வருது, அந்த மேத் போட்டீங்கன்னா அந்த மாடியூல் ஐகான் வருது. எக்ஸாக்ட்லி ரைட். எஸ் யூ ஆர் ரைட். அப்புறம் இந்த எல்லோ கலர் வரும்ல உங்களுக்கு. அப்படி நீங்க லைப்ரரி வந்து பார்க்கணும். இந்த இடத்துல ஃபைல் யார் கேட்டது? செட்டிங்ஸ் யார் கேட்ட கேள்வி கேட்டது? பேக்கேஜ்னா இந்த இடத்துல இங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாக்க இதான் உங்க லைப்ரரி இங்க இருக்கும். உங்களுக்கு போய் பாத்தீங்கன்னாக்க இன்டர்பிரட்ல போயிட்டு இதெல்லாம் நான் வந்து என்னுடைய லைப்ரரிஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே
ஓகேவா? நான் என்னோட ஸ்கைகிட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? சிபான்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் இருக்கு மில்லியன்ஸ். நீங்க புது லைப்ரரி பண்ணும்போது பிளஸ்ல போய் இங்க தேடி பார்த்தா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு. இப்போ நீங்க பிசிக்ஸுக்கு வேணும்னா கூட பிசிக்ஸ் லைப்ரரி கூட இருக்குது இங்க லைப்ரரியில. பிசிக்ஸ் வந்து அல்ட்ரா பிசிக்ஸ் ஆரம்பிச்சு என்ன பிசிக்ஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன பிசிக்ஸ்லாம் இருக்கோ மில்லியன்ஸ் ஆஃப் லைப்ரரி இருக்குது உங்களுக்கு இதுலயே. சரியா? அப்படின்னு தமிழ் கூட பார்த்தேன். அதுதான் தமிழ் கூட பார்த்தேன். எங்கேயோ தேடி பார்க்கணும் எனக்கு தமிழ் பாருங்க. தமிழ் பிடிஎஃப் ஓப்பன் தமிழ் இது யாரும் பண்ணி வச்சிருக்காங்க. பைத்தால இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லைப்ரரினாக்கு. அதான் லைப்ரரி மாடியூல்னாக்கு வந்து இட் கண்டெய்ன்ஸ் இது மாதிரி கிளாஸஸ் மெத்தட்ஸ். சொல்லுங்க சார், சொல்லுங்க. மாடியூல்ன்றது வந்து ஃபங்க்ஷன்ஸும் குளோபல் வேரியபிள்ஸும் சேர்ந்து இருக்கும். குளோபல் வேரியபிள்ஸ்னா குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து .py சேவ் பண்றது எல்லாமே நம்ம வந்து இந்த மாடியூல் வந்து .py சேவ் பண்ண முடியும். சரி, கரெக்ட். பேக்கேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ். ஓ, பேக்கேஜ் கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸா? மாடியூல்ஸ், ஆமா சார். லைப்ரரின்றது கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ். ஓ, ஓகே. மாடியூல்ஸ், பேக்கேஜ், லைப்ரரி அப்படியே. அப்ப ஹைரார்க்கி வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி வந்து ஹையஸ்ட். அந்த லைப்ரரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் இருக்கும். பேக்கேஜ்க்குள்ள வந்து மாடியூல் இருக்கும். மாடியூல் இருக்கு. ஓகே, சரி, ரைட். அப்ப நம்ம கரெக்ட் தான். இப்ப இந்த பிஒய்னு போறோம்ல, அந்த டேட்டா சயின்ஸ் மெல்.py இது வந்து ஒரு என்னது ஒரு மாடியூல் சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணி பிஒய் சேவ் பண்றோம் இல்லையா? அப்படி சேவ் பண்ணும்போது அதுல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நம்ம குளோபல் வேரியபிள்ஸ் இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ அது வந்து மாடியூல். அந்த மாதிரி நம்ம நிறைய மாடியூலை கிரியேட் பண்ணி ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நிறைய பேக்கேஜை கிரியேட் பண்ணி ஒரு லைப்ரரிக்குள்ள கொண்டு வரலாம். சரி, ஓகே. அதான் நம்ம பண்ணி வச்சோம்னா சரி, அப்புறம் பண்ணிட்டு அங்க கிளாஸ் எடுத்து ஓகே தான். ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த நீங்க வந்து இப்ப நீங்க பண்ணியாச்சுனாக்கா நீங்க வந்து இப்ப இதெல்லாம் நீங்க பண்ண முடியும் மாட்டீங்க. சரியா? இது வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்னொன்று இருக்குது. பை என்ன காணுதுல அப்புறம் இது இல்லையா? என்னாச்சு? மேத்ராட் இம்போர்ட் பை எதுக்கு உள்ளது? மேக்ஸ்ல உள்ளதா? மேத்ராட் பை அது. ஓகே, மேத்ராட் பை எதுல உள்ளது? மேத்துக்கு உள்ளதா? மேத்ராட் பைக்கு உள்ளதா? ஓகே தான், சரி, பாஸ். ஓகேவா? அந்த பாருங்க, இதுல பாருங்க, இப்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இப்ப இதுல வந்து பாருங்க, காசுக்கு வந்து நான் டைரக்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணவாச்சு டைரக்டா நான் பிரிண்ட் காசு கொடுக்க முடியுது. இப்போ 3 ஃபங்க்ஷன் தான் டைரக்டா பண்றேங்க. மல்டிபிள் ஃபங்க்ஷனை சிங்கிள் லேல பண்ண முடியும். இப்படி ஃப்ரம் மேத் மாடியூல்ல வந்து சைன் காசு டேன் பண்ண முடியும். நான் டைரக்டா காசு பண்ணிட்டேன். நான் எனக்கு வந்து என்ன சொல்றேன், பையன் ஃபங்க்ஷன்ல பண்ணாத வாசி என்ன பண்ணுறது, போயிட்டு மேத் டாட் பையன் பண்ண வேண்டியிருக்கு. என்னால பண்ண முடியும். சரியா? பாத்துங்க. சப்போஸ் எனக்கு வந்து நான் இங்க பையன் பண்ணி வச்சிருந்தாக்கா எனக்கு இங்க தேவையில்லை. எனக்கு நான் இந்த டைரக்டா எனக்கு மேத்ல பைய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எனக்கு ஆன்சர். So multiple function லைன் நம்பர் 2ல இம்போர்ட் சார், லைன் நம்பர் 2ல இம்போர்ட் மேத் கொடுக்காம நம்ம அங்க வராது. ஃபர்ஸ்ட் மேல 3 வராது. இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா தப்பு வராது. இப்போ நான் மேத்னு கொடுத்தாலும் வராது எனக்கு. ஏன்னா மேத் இம்போர்ட் பண்ணல. நான் ஒருக்கா மேத் இம்போர்ட் பண்ணல. ஃப்ரம் மேத்ல இருந்து 3 தான் பண்ணி வச்சிருக்கேன். 3 ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். எந்த ஃபங்க்ஷன் பண்ணல. இப்ப நான் இம்போர்ட் மேத் கொடுத்தாதான் எல்லாம் வரும் எனக்கு. சரி தானே? எல்லாம் வரும் எனக்கு. சரி, ஓகே தானே? இது பாத்துங்க. சோ இது ஏன் டைம் வரல? டைம் ஃபங்க்ஷன் இருக்குது. டைம்னு ஒன்று இருக்குதா? அது என்ன மாடல் இது? டேட் அண்ட் டைம் சார். டேட் டைமா? இம்போர்ட் டைம் இல்ல, அது வந்து டேட் டைம். அது இது வந்து இம்போர்ட் டைம் தனியா இருக்குது. இம்போர்ட்டும் தனியா இருக்குது. இந்த இருக்குல்ல மாடல் இருக்குல்ல, வேற என்ன டைப் இதெல்லாம் பாத்துங்க. என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாத்துங்க. அவ்வளவு மெத்தட் உள்ள கொட்டி கிடக்கு. டைம், த்ரெட் எல்லாமே இருக்குது பாத்துங்க. ஓகே தான். ஸோ அது பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த ரெண்டுமே அந்த இந்த பார்த்தோம்ல, இப்ப அந்த இதெல்லாம் கீவேர்ட்ஸ் காம்பினேஷன் பண்ணி எப்படி வந்து பண்றோம். அது ஜஸ்ட் வந்து போட்டுருக்கோம். கீவேர்ட்ஸ் சின்டாக்ஸ் மேல பார்த்தது வந்து ரெண்டு காம்பினேஷன் பண்ணி வந்து போட முடியும். இப்ப அதுக்கு வந்து பாருங்க, நீங்க இப்பெல்லாம் கத்துக்க வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இப்பெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்க மாடல் இம்போர்ட் பண்ணும்போது இப்பெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ட்டு நான் பார்த்தோம். யூஆர்எல்ல வந்து சப் பேக்கேஜ் வந்து ரெக்வெஸ்ட் இருக்குது. டாட் வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுல என்ன பண்றோம், இப்போ வந்து யூஆர்எல் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்ன பண்றோம்னாக்க ஒரு அலையாஸ் கொடுக்குறோம். இதுதான் எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எனக்கு வந்து இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இது வரைக்குமே கரெக்ட் தான். எனக்கு இது வரைக்குமே எனக்கு இது யூஆர்எல் ஓப்பன்ன்றது மெத்தடு, அதுக்கு வந்து வளையாஸ் வந்து என்னது கெட் யூஆர்எல். இப்படிதான் கொஸ்டின். இது வந்து கரெக்டா இது வந்து சரியா போக முடியுமா எனக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அப்புறம் வந்து இந்த பாத் நேம் டு யூஆர்எல் ஆஸ் பாத், இது வந்து யூஆர்எல் ஓப்பன் மெத்தடு, அதுக்குள்ள அலையாஸ். அப்புறம் பாத் நேம் டு யூஆர்எல் மெத்தடு, அதுக்குள்ள யூஆர்எஸ், அதுக்குள்ள அலையாஸ். ஓகே தானே? அப்புறம் தனியா மெத்தட் ஒண்ணு. சரியா? தனியா மெத்தட் பண்ண முடியும் இல்லையா? தனியா மெத்தட் பண்ண முடியும்ல, அது பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி மேத்ல வந்து மேத்தோட இம்போர்ட் வந்து ஃபேக்டோரியல் மெத்தட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அலையாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபேக்ட்ன்ட்டு. சரியா? அப்புறம் காமா ஒரு காமா, அதுக்கு பாருங்க அலையாஸ் கிரியேட் பண்ணல. அப்புறம் வந்து ஏ டேனுக்கு வந்து ஆர் டேன் அலையாஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா? காமாவுக்கு வந்து அலையாஸ் கிரியேட் பண்ணல, ஃபேக்டோரியலுக்கு அலையாஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபேக்ட்ன்ட்டு, ஏ டேனுக்கு வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எனக்கு வந்து இப்போ எனக்கு காமா வேணும்னா என்ன செய்ய முடியும்? நார்மலா போயிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் காமா கொடுக்க முடியும். வருதா உங்களுக்கு? அப்புறம் ஏன்னா பண்ணி வச்சிருக்கேன், பிரிண்ட் காமா வருது இப்ப. சரியா? ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்றான்னு இப்ப நேரா போயிட்டு ஃபேக்டோரியல் கொடுக்காம ஃபேக்ட் கொடுத்தா வரும் எனக்கு ஃபேக்ட். ஏன்னா நான் அலையாஸ்ல வச்சிருக்கேன், ஃபேக்ட் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே தானே? அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வேண்டிய அவ்வளவுதான். ஜஸ்ட் பார்த்து இந்த இவ்வளவு மாடல்ல இம்போர்ட் பண்ண முடியும், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும், அலையாஸ் கொடுக்க முடியும், இவ்வளவு இருக்குது. சரியா? அது ஒண்ணு. ரைட், ஒன்னாச்சு. டைம் அதே சேம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க இப்ப சொன்னல உங்களுக்கு இப்ப நான் லைப்ரரி புதுசா இம்போர்ட் பண்ணிட்டு வச்சுங்களா பண்ணல, அதை நீங்க எப்படி பண்ணணும்னாக்க நீங்க வந்து உங்களுடைய பாத்ல போய் அப்பன் பண்ணும் போது போயிட்டீங்க. இது மாதிரி உங்களுடைய எங்க பைத்தான் ஷேர் பண்றீங்களோ அங்க போய் பண்ணணும் நீங்க. சரிதானே? இந்த சிஸ்டம் டாட் பேத்ல போய் அப்பன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து அந்த மாடல் இம்போர்ட் பண்ணிக்கணும். அது ஒரு கொடுத்துருக்காங்க. Very careful. It's important that you append the path to the directory, not the path of the model itself. The directory தான் path append பண்றீங்க. இந்த directoryல போயிட்டு சரிதானே? அது C கோட்ல பண்ணுவீங்களா? அது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணானு இப்ப அலையன்ஸ் கொடுத்தேன், ஒரே லைன்ல வந்து 3 மெத்தட் பண்ணி ஒரே லைன்ல 3 மெத்தட் இம்போர்ட் பண்ணேன். எனக்கு வந்து எல்லா மெத்தடும் இம்போர்ட் பண்ணு சார் எனக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, எனக்கு 3 மெத்தட் மட்டும் கிடையாது, எல்லா மெத்தடும் பண்ணோமா? இட் இஸ் பாசிபிள். ஒரு ஸ்டார் கொடுத்தா வந்து போகுது, அவ்வளவுதான். எனக்கு இந்த இருக்குல்ல ஜஸ்ட் எனக்கு வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன், எனக்கு அவ்வளவுதான். ஸ்டார் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா மெத்தடும் வந்து மேத்ராட் இம்போர்ட். இந்த என்ன பண்ணீங்க? மேத்ராட் ஃப்ரம் மேத்ராட் இம்போர்ட்ல போய் என்ன பண்ணிட்டீங்க? பையன் மட்டும் பண்ணிக்கிட்டீங்க, பை பண்ணீங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணீங்க? 2 மெத்தட் பண்ணிக்கிட்டீங்க, பையிட்ட வந்து டேன் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேவா? டேன் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப அப்படிலாம் இல்லை, எனக்கு எல்லாம் எனக்கு வேணும், ஸ்டார் போட்டு விட்டா சரியா போச்சு, அவ்வளோ ஸ்டார். இப்ப ஸோ எல்லா மெத்தடும் வந்து போகுது எனக்கு. நீங்க டைரக்டா போயிட்டு இன்னும் கால் பண்ண முடியும். நீங்க வந்து இப்போ மேத் டாட்னு கால் பண்ணலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னாக்க நீங்க வந்து பையன் தனியாவே பிரிண்ட் பண்ணலாம். நீங்க போயிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா மெத்தடும் பண்ணிட்டீங்க நீங்க. சரிண்ணா? இப்போ ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்தீங்களா சார்? அதுக்கும் இம்போர்ட் மேத்னு கொடுக்குறது சரி. இப்ப அதான் சொன்னேன். இப்ப நீங்க வந்து நீங்க இம்போர்ட் மேத் கொடுத்தீங்கல்ல, கொடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு வாட்டி போயிட்டு என்ன பண்ணுவீங்க? மேத் டாட் பையன் கால் பண்ணணும். ஓகேவா? நீங்க ஸ்டார் கொடுத்தீங்கன்னாக்க டைரக்டா வெறும் பையன் அடிக்கலாம். சரியா? மாடல் மேத். ஓகேவா? அதான் ஸ்டார்னா எல்லாமே ரெடியா இருக்கும் அவருக்குள்ள. ஓகே ஓகே. யார் இன்னொரு क्वेश्चन கேட்டா? யாரு தெரியல. யாரு சார்? இந்து தான். சேம் क्वेश्चन தான் சார், மகேஷ் சார் கேட்டதே தான் கேட்டதா? சரி ஓகே. சரி. இது வந்து மெமரி மேனேஜ்மென்ட்காக அத யூஸ் பண்ணி. ஆமா, மெமரி கன்சப்ஷன் வேண்டிய சேவர் ஐடியா லோட் ஆயிருக்கும், ரெடி ப்ரீ லோட் ஆயிருக்கும் போயிட்டதுல. இல்லன்னா எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இல்ல அதுதான் போய் லோட் ஆயிருக்கும் மெமரில போயிட்டு. எனக்கு வந்து என்ன மெத்தட் அதை மட்டும் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ண போது பை மட்டும் யூஸ் பண்ண போறேன். எதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிற தேவையில்லை எனக்கு. சரியா? ஒரே மெத்தட் தான் பண்ண போறேன். அந்த மொத்த மேத்ல இருந்து ஒரே மெத்தட் எதுக்கு பண்ண போறேன்? அதுக்காக வேண்டி எதுக்கு எல்லா மெத்தட் லோட் பண்ணிக்கணும்? அன்னெசரி தேவையில்லை. அந்த பர்பஸ். ரைட், பார்த்து முடிச்சோம். அப்ப இது மாதிரி முக்கியமான விஷயம், ஸ்டார் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர்னு ஸ்பெஷல் மெத்தட் வருது, அது மட்டும் வராது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நல்ல வேலை கேட்பாங்க. இந்த ஸ்டார் கொடுக்கும்போது இது என்ன செய்யணும்னாக்க this will import all names, ஓகேவா, defined in the math module into the global namespace other than names that begin with an underscore special method. சரிதானே? அது மட்டும் வராது. அப்புறம் வந்து சேம் நேம் ஏற்கனவே இருந்துச்சுனாக்கா அது ஓவர் ரைட் பண்ணும். அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு. ஓவர் ரைட் பண்ணும்ல, ஓவர் ரைடு. அதான் பார்த்தோம்ல, பார்த்தோம்ல ஓவர் ரைடிங்ல பார்த்தோம்ல அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அது மாதிரி ஸ்டார்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணீங்க. அப்புறம் மேத்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் சீல் அதெல்லாம் பண்ணீங்க, அப்படி பண்ணிக்கிற சொல்றாங்க. சரியா? அப்படி கிராஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஓகே தான்.
ஆல்ரைட், இது சேம் டிட்டோ பண்ணி பார்த்துட்டோம். மேஸ்டா ஸ்டார்னா எல்லா மெத்தட் வந்துட போகுது உங்களுக்கு. அப்புறம் டைரக்டா பண்ண முடியும் உங்களுக்கு. இல்லைனாக்கா நீங்க வந்து அதாவது டைரக்டா நீங்க ஸ்கொயர் பண்ண முடியும். இதை பண்ணி காமிச்சுல இப்ப அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்டார் போட்டோம்ல இந்த ஸ்டார் போட்டோம்ல இது வந்து மாடியூல் லெவல்ல தான் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாடியூல் லெவல்னாக்க நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிக்கணும் நீங்க. ஓகேவா, நீங்க வந்து ஃபர்ஸ்டே பண்ணிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உதாரணம் ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கேன் உங்களுக்கான, அப்புறம் பண்ணுவோம். இப்ப என்ன பண்றாங்க, அப்புறம் சப்போஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் போய் என்ன பண்ண போறான்னு தயங்க போயிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், இம்போர்ட்னு கொடுத்து என்ன பண்ண முடியும், இம்போர்ட் மேத் ஸ்டார்னு கொடுக்கணும். இம்போர்ட் மேத் கொடுத்து இப்ப போய் எனக்கு பிரிண்ட் எனக்கு வந்து இப்ப மேத் டாட் பை வெளியே பண்ண முடியும். சரியா, இப்படி பண்ண முடியும், முடிச்சுக்கலாம். மறுபடியும் போய் என்ன பண்றான்னு போயிட்டு இப்ப நான் பிரிண்ட் ஹாய் கொடுப்பேன், கொடுக்குறேன். ஓகேவா, சரி. இப்ப இன்னொரு மாடல் எனக்கு வேணும். இப்ப எனக்கு இம்போர்ட்ல ரேண்டம் எனக்கு வேணும். இப்ப ரேண்டத்துல போயிட்டு பண்ணிட்டு எனக்கு வந்து இப்ப பிரிண்ட் ரேண்டம் டாட் கொடுப்பாங்க. ஓகேவா, ஓகே, இப்படிலாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பாசிபிள். இதெல்லாம் எனக்கு எந்த இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் பாசிபிள். நான் எப்பெல்லாம் வச்சுங்க பிரிண்ட் கொடுத்துட்டேன். எப்பப்பெல்லாம் தேவையோ அங்க இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், என் இஷ்டம். ஓகே தானே, எப்பப்பெல்லாம் தேவையோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு. அப்புறம் ஆனா நீங்க ஸ்டார் கொடுத்தீங்கன்னாக்க நீங்க பண்ண முடியாது அப்படி உங்களுக்கு அப்படின்றாங்க. ஓகே தானே, இப்படி கொடுக்கும்போது என்னாக்க வந்து இப்படி நீங்க மாடல் லெவல்ல மட்டும் தான் பண்ண. என்ன மாடல் லெவல்னாக்க இங்கதான் பண்ண முடியுது. ஓகே தானே, இது மாதிரி டாப் லெவல் மாடல் இருக்குல்ல, அது அங்கதான் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண பிறகு நீங்க பண்ண முடியாது. ஓகேவா, அப்படின்றது நீங்க ஸ்டார் கொடுத்தா மட்டும் அது வந்து என்னது, அது வந்து மாடல் லெவல். இது மாதிரி அங்கங்க நீங்க தேவைக்கு மாதிரி பண்ணிக்க முடியாது. என்ன பண்றீங்க, அப்புறம் இப்ப இங்க பாருங்க, மேத் வந்து ஸ்டார் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன்னாக்க வந்து ஸ்டார் பண்றேன். ஓகேவா, இது வந்து நாட் பாசிபிள், முடியாது. அவனே கொடுத்துருவானுங்க, ஆன்சர் வந்துடும். இந்த ஸ்டார் வந்து இட் இஸ் ஒன்லி அலவுட் இன் மாடியூல் லெவல். இங்க பண்ண முடியாது. ஸோ இங்க தான் பண்ண முடியும். ஓகேவா, மேலதான் பண்ண முடியும். இருக்குல்ல, இது மாதிரி எல்லாம் பண்ண முடியும். பாக்கியெல்லாம் பண்ண முடியும். பாக்கியெல்லாம் நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ண முடியும், கிளாஸ்க்குள்ள பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் ஒரு தேவையோ மெத்தட் அங்க மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்க டாப்ல தான் பண்ண அவசியம் கிடையாது. எக்ஸப்ட் ஸ்டார் ஒரு மாடல வந்து நீங்க எங்க வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எங்க தேவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸப்ட் ஸ்டார் இது மட்டும் எப்பவுமே டாப் லெவல் தான் இருக்கணும். இது உள்ளே பண்ண முடியாது. ஆல்ரைட், இது பார்த்தோம் நம்ம. அது கோட் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் இம்போர்ட் பண்ணி பார்த்திருக்கேன், அது முடியாது. இது வந்து இப்ப அந்த பைத்தான் என்ஹான்ஸ்மென்ட் ப்ரொபோசல் சொன்னாங்க இல்லையா, ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி எப்படி பண்றதுன்னு இந்த போட்டிருக்கல. ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்கொயர் ரூட் சீல் இப்பெல்லாம் பண்ண வேண்டாம், நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. கரெக்ட் தான், பண்ணும்போது ஃப்ரம் மேத்தட் இம்போர்ட் ஸ்கொயர் தனித்தனியா பண்ணீங்க, தனித்தனி ஃபங்க்ஷனும் தனித்தனியா பண்ணீங்க, ரீடபிலிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இது வந்து லீகலி கரெக்ட், ஒர்க் பண்ணும். பட் இது வந்து பெஸ்ட் ரீடபிலிட்டி வே. அப்புறம் வந்து எப்படி இம்போர்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இம்போர்ட்ஸ் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் உள்ளது, அப்புறம் தேர்ட் பார்ட்டி இம்போர்ட்ஸ், அப்புறம் லோக்கல் அப்ளிகேஷன் உள்ளது. அது மாதிரி இது ஸ்டைல பண்ணுங்க. ஓகேவா, அப்புறம் வந்து இந்த வைல்டு கார்ட்லாம் சொன்னோம் இல்லையா, லீட்ஸ் டு கன்ஃபியூஷன் ஸ்டார்லாம் பண்றீங்களே, அது மேபி கரெக்ட் தான், அதெல்லாம் வந்து அன்னெசரி பண்ணாதீங்க அப்படின்றாங்க. எக்ஸ்பிளிசிட் கரெக்ட் வந்து என்ன பண்ண, எப்பவுமே எக்ஸ்பிளிசிட் இம்போர்ட் நல்லது. எப்போதுமே அந்த ஸ்டார்லாம் வச்சு பண்ணாதீங்க, லீகல் ரீடபிலிட்டி இருக்கும் அப்படின்றாங்க. இது ஏற்ற பார்த்தோம்ல, இம்போர்ட்டிங் ஸ்பெசிபிக் நேம்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃப்ரம்ல வந்து ரேண்டம்ல வந்து இது மட்டும் பண்ணிக்கிறது, பர்டிகுலர் ரேண்ட் இது மட்டும் பண்ணிக்கிறது. ஓகேவா, ஒரே ஒரு சரி முக்கியமான. ஓகே, ஆல்ரைட், சரி. சோ இது வந்து பர்டிகுலர் மாடல்ல பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து கடைசி முடிச்சிருவோம். ஓகே, இது ஏற்கனவே சொன்னது உங்கள்கிட்ட, நீங்க வந்து ரேண்டத்தை வந்து இம்போர்ட் பண்ணாம நீங்க வந்து ரேண்டம் யூஸ் பண்ண முடியாது. சரிதான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இம்போர்ட் ரேண்டத்தை பண்ணாதான் நீங்க ரேண்டம் வந்து ஒர்க் ஆகும். எல்லாம் பண்ணது உயர் பண்ணி காமிச்சது உங்கள்கிட்ட. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி முடிச்சிருக்க பேக்கேஜ், அப்பதான் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். இல்லைனாக்கா வந்து நேம் எரர் காமி. சரியா, நேம் எரர் ஞாபகம் வச்சுங்க, நேம் எரர். So அதாவது பைத்தான் இன்டர்பிரட்டர் does not understand what you mean with random. random தெரியாது அதுக்கு. ஏன்னா randomன்றது random package random இந்த மாடியூல்ல இருக்குது. So it needs to be declared by adding import random பண்ணிட்டு அப்புறம் பண்ணணும். அது பார்த்தோம். சரி, சப் மாடியூல்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது பார்த்திருக்கோம். மாடியூல் டாட் சப் மாடியூல் பார்த்தோம்ல, URL பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பார்த்தோம். சப் மாடியூல் பார்த்தோம்.
என்ன பண்ணணும் யுவர் லைப்ரரி டாட் ரெக்வெஸ்ட் சப் டாட் வச்சு பண்ணி பாருங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் போடுறதுக்கு நான் பண்ணி வச்சு from model starts. Okay. Import submodel. All right. Okay. அப்புறம் வந்து இது மட்டும் முக்கியமான விஷயம் வச்சுங்க ரீஇம்போர்ட்டிங் மாடல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சு கொஞ்சம். ஸோ ஒரு இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம பார்த்துருக்கோம்ல மங்கி பேச்சிங் ஞாபகம் இருக்கா சார்? டைனமிக்கா என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்றோம், நம்ம வந்து கிளாஸ் வேரியபிளையோ ஃபங்க்ஷனையோ மறந்தாச்சு, டிக்ளேர் பண்றது மறந்தாச்சுனாக்கா என்ன செய்ய முடியும்? மங்கி பேச்சிங் மூலம் அந்த ஞாபகம் இருக்குல்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலம் கூட மங்கி பேச்சிங் மூலம் பண்ண முடியும். ஓகே தானே? ஓகே, அதை ஞாபகம் வச்சுட்டு இங்க வாங்க போறோம். சரி, முக்கியமான விஷயம் அதை பாருங்க. சவுண்ட கான்டிங் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஹலோ. எஸ் சார். எஸ் சார். எனக்கு பயமாடி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் பயமாட்டி எனக்கு. சரி, இல்ல ஜஸ்ட் டீப்பா கேட்டுட்டு இருக்கோம் சார். ஓ சரி சரி ஓகே. என்ன கமல ஸ்டார்ட் பண்ணி விட சொல்லுங்க. கமல என்ன மிஸ்டேக் வருது? என்ன ப்ராப்ளம்? என்ன மிஸ்டேக் பண்ண? போட் மெத்தட் பண்ண சார். இப்ப பேஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம் சார், ஓவர் ரிட்டர்ன். ஆமா, அதுல வந்து சப் கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சப் கிளாஸ் மூலியமாவே எனக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வேணும்னா யூஸ் பண்றதுக்கு ஒரு கோட் இருக்கு, அதை ஷேர் பண்றது கரெக்டான பார்த்து. சரி ஓகே, பண்ணுங்க காட்ட பார்த்து முடிச்சிடும். சரி, இது மட்டும் பாத்துங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு. இது மட்டும் இது வந்து இன்டர்வியூ क्वेश्चंसங்க. உங்களோட இது வந்து இன்டர்வியூ क्वेश्चंस இந்த क्वेश्चंस. ஓகேவா? ரீஇம்போர்ட்டிங் மாடல் பாத்துங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பையோட வேல்யூ வந்து உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு வந்து பை வேல்யூ தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பை வேல்யூ என்ன உங்களுக்கு 3.17 வரும் இல்லையா? 3.14 இதுதான் பை வேல்யூ. ஓகேவா? என்ன பண்ணி இது பைன்றது வந்து மேத்ல உள்ள மெத்தட் பார்த்தோம், இம்போர்ட் மேத் பண்ணி. இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த பை வேல்யூ வேற 3 மாத்திட்டேன். என்ன ஒரிஜினல் என்ன இருக்கு? அப்புறம் ஒரிஜினல் என்ன? இப்ப பை வேல்யூ வந்து இப்ப இதான் ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், நானே ரீஎஸ்எம் பண்ணிட்டேன். ஓகேவா? பைன் பண்ணி 3 ஆக்கிட்டேன். இப்ப போய் மேத் பை கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு எப்ப பண்ணாலும் 3 தான் எனக்கு வரும். இந்தாருங்க, மறுபடியும் இம்போர்ட் பண்றேன் மேத்த போயிட்டு, மறுபடியும் என்ன பண்றேன் போய் பிரிண்ட் பாக்குறேன். எனக்கு மறுபடியும் என்ன ஆன்சர் வரும்? இப்ப இதான் வருது. 3.17 காணா போயிடும். ஒரிஜினல் வேல்யூ 3.17 வந்து காணா போயிடும். எனக்கு எத்தனை வாட்டி நான் பேன் பண்ணாலும் இதான் வரும் எனக்கு. அப்புறம் நான் மறுபடியும் போயிட்டு இப்படிலாம் பண்ணி பாருங்க நீங்க. அப்புறம் இப்போ வந்து நீங்க ஃப்ரம் மேத் இம்போர்ட் பை, இப்ப நீங்க பிரிண்ட் டாட் பை, சரியா? மறுபடியும் 3 தான் வருது. ஓகேவா? சரிதானே? ஸோ அவ்வளவுதான், வேலை மாறி போயிட்டுது. அவ்வளவுதான். இப்போ உங்களால மாத்த முடியாது. ஏன்? நீங்க மாடல்லே போய் மாத்திட்டீங்க. இதுதான் பிரச்சனை. சரியா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம் திருப்பி எடுக்கிறது. இப்ப அது ஒரு சின்ன லைன் ஆஃப் கோடு ஒன்று இருக்குது, 2 வகையான கோடு இருக்குது. நான் பாத்துருவோம் அதை. ஓகேவா? இதுதான் விஷயம். அதான் நீங்க ஒரு இம்போர்ட் ரீஅசைன் பண்ணிட்டீங்கன்னாக்க you can't just import the model again and revert. நான் மறுபடியும் என்ன பண்ணேன், இம்போர்ட் பண்ணி பார்த்தேன் மேத்த, ஆனா வரல. என்ன பண்ணிட்டேன், வேல்யூவை மாத்திட்டு மறுபடியும் இம்போர்ட் பண்ணி பார்த்து அடிச்சு பார்த்தேன், ஆனா வரல எனக்கு. ஸோ என்ன வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அப்ப போய் என்ன பண்ணணும், நீங்க இந்த மேத் மாடுலையே டீல் பண்ணணும். ஓகேவா? டீல் பண்ணிட்டு மறுபடியும் போய் லோட் பண்ணணும். அது மட்டும் எப்படி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்வர்ட்ஸ் என்ன இருக்கு, பை வேல்யூ 3 தான் இருக்கும். சரியா? இப்ப வந்து என்ன பண்றது, இன்டர்பிரட்டர் ரெஜிஸ்டர்ஸ் எவரி மாடியூல் யூ இம்போர்ட் when you try to read connections unstable வருது. நான் வாய்ஸ் சேர்க்கலாம் சொல்லுங்க எனக்கு. ஓகே, சோ நம்ம என்ன பண்றோம்னா இப்ப so it is very hard way to re-import, to use import after removing the corresponding value. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, நம்ம வந்து ஒரு சின்ன கோடு தெரியும் உங்களுக்கு. இப்ப அந்த மாடியூல்ல போயிட்டு நீங்க அந்த மாடலே டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் போய் ரீஇம்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு தெரியும். இப்ப இது உங்களுக்கு பண்ணி பார்த்துட்டேன். இது உங்களுக்கு வந்து வேல்யூ தான் இம்போர்ட் டாட். ஓகேவா? பையை வந்து 3 ஆக்கிட்டேன். 3.14 பதிலா ஆன்சர் 3 தான் வருது. இப்ப என்ன பண்ணு, போயிட்டு அந்த மேத் மாடலையே டெல் பண்ணணும். ஓகேவா? அது எங்க இருக்குது, இந்த இருக்குல்ல, அது போயிட்டு அந்த சிஸ்ல தான் மாடியூல்ஸ் தான் இருக்குது. போயிட்டு இந்த சிஸ்ன்னு ஒண்ணு ஒரு மாடியூல் இருக்குது, அதுக்குள்ளே தான் எல்லா மாடியூல்ஸ் இருக்குது. ஓகேதானே? அப்படி செக் பண்ணி பாக்குறேன். அப்ப என்ன இருக்குது, அந்த சிஸ் மாடியூல்ல போய் மேத் மாடியூல் இருந்துச்சுனாக்க அதை டெல் பண்ண சொல்லிட்டேன். டெல். ஓகேவா?
அதை போய் டெலிட் பண்ணிட்டேன் மேத் மாடல்ல. இஃப் இது ஞாபகம் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் மூலம் செக் பண்ணி பாக்குறேன். இந்த சிஸ் மாடியூல்ல போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன், மேத் இருக்கான்னு பாக்குறேன். எதுச்சுனாக்க டெலிட் பண்றேன், டெலிட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, பண்ணியாச்சு. இப்ப டெலிட் பண்ணிட்டேன். பைசான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆயிருக்கும் சார். நல்ல கேள்விதான், வேண்டாம் பண்ணி பார்த்துருக்கோம். சரி, அது நல்ல கேள்விதான். நான் பண்ணி பார்க்கல, பண்ணி பார்க்கறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணி பார்த்துறேன். இப்போ வந்து அப்பனா ஒரு நிமிஷம் இந்த போன எக்ஸிபிஷன் பண்ணல, இப்படி வச்சுக்கிறேன். நீங்க சொன்ன கேள்வி நல்ல கேள்விதான். இந்த மக்களுக்கு மட்டும் கிரியேட்டிவிட்டியா கொட்டுது காணும். சரி சார், அவசியம் வேணுங்க. இப்ப கரெக்டா அதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்ப அப்பனா எக்ஸிபிஷன் பண்ணலாம். ஓகேவா, மறுபடியும் பண்ணி பார்த்து. சரி, ஓகேவா, தான் வருது. இப்ப நான் க்ளோஸ் பண்றேன் பைத்தானையே, பைசான் க்ளோஸ் பண்றேன், மறுபடியும் பண்றேன். சார் அப்ப நான் அந்த லைனை கமெண்ட் பண்ணாலும் எனக்கு திருப்பியும் கால் பண்ணா அதான் வருமா சார்? ஆமா, ஓகே ஓகே சார், நான் மறுபடியும் பண்றேன் சார். திருப்பி பைசாம அதை ரிமூவ் பண்ணிருங்க சார். அது அசைன்மெண்ட் தேர்ட் லைன். என்ன பண்றீங்க? லைன் நம்பர் 3 எடுத்துருங்க. லைன் நம்பர் 3 டெலீட் பண்ணிடுங்க சார். மொத்தம் டெலீட் பண்ணுவோம். இல்ல லைன் நம்பர் 3 லைன் நம்பர் 3 மட்டும் டெலீட் பண்ணுங்க சார். 3 அசைன் பண்ணிட்டீங்களா சார்? அது அதுவா இல்ல, ஓகே மறுபடியுமா? இல்லனா திருப்பி அதே வந்துரும் 3. ஓ சரி சரி, ஓகே ஓகே ரைட். ஆமா நான் அசைன் பண்றீங்கல்ல நீங்க. ஓகே, அவர் அது கேட்கல, பைசாமையே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண சொன்னது அவர். ஆமா ஆமா ஆமா, அது கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க சார். சரி, இல்ல 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 சார் இப்ப கரெக்ட்டா தான் சார் வந்திருக்கு. கரெக்ட்டா வந்துருச்சு சார். ஓகே சரி ரைட். இப்ப நம்ம வந்து இது பண்ணி பாப்போம். நம்ம இப்ப நார்மலா வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியாச்சு. நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்ப வந்து 3 தான் வரும் நமக்கு. சரியா, நமக்கு வந்து இப்ப 3 தான் வருது. இப்ப வந்து அதை எப்படி நம்ம வந்து ரெவர்ட் பண்ணனாக்கா இதான் ஐடியா. அந்த மாடல்ல போய் அடிச்சிடணும், மொத்த மேத் மாடலே அடிச்சிடணும். போயிட்டு அது வந்து எப்படி அந்த மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் போய் இருந்துச்சுனாக்கா டெல் தெரியும், டெல் கமா தெரியும் உங்களுக்கு. டெல் வந்து ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணும், எலிமெண்ட் ரிமூவ் பண்ணும், லிஸ்டோட எதையும் ரிமூவ் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மேத் மாடல் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப ரிமூவ் பண்ணிட்டு அது பை மட்டும் ரிமூவ் பண்ணா போதுமா சார்? அது மேத்தே ஃபுல்லா இருக்குமா சார்? அவன் இப்பதான் சார் போட்டிருக்காங்க. தெரியல, இப்பதான் மாடல் இப்பதான் போட்டிருக்காங்க. மொத்த மாடல் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன், இம்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் பை ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு அப்புறம் இது வருது. வேணாக்க நீங்க சொன்னது வந்து இட் லீட்ஸ் டு another discussion. ஒரு மாடியூல்ல, ஒரு ப்ரீ டிஃபைன்டு மாடியூல்ல உள்ள மெத்தடை நம்மள மாடிஃபை பண்ண முடியுமா? இப்ப இதான் நீங்க சொன்ன கேள்வி கேக்குறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா சார், பை மட்டுமே நம்ம நீங்க கேக்குறது வந்து இப்ப பிரிண்ட் ஹெல்ப் ஆஃப் மேத் இதுல உள்ள ஒரு ஓகே சரியா, இதுல நம்ம கோட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? பண்ணி பாருங்க. நீங்க சொல்றது வந்து ஒரே ஒரு மெத்தட், நீங்க வந்து இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் என்ன சார் வரல, இப்படி வருது லிஸ்டா வரல. இப்ப லிஸ்டா வரும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா சார்? லிஸ்ட்ல வருமே எல்லா மெத்தடும். என்ன கோடு என்ன மறந்துட்டேன் சார். அது இந்த வந்து கோடு மறந்துட்டேன். நீங்க வந்து இப்ப இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ரூம் பண்ண முடியாது கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமாங்க சார், எல்லாமே ஃபுல்லா அது. ஆமா புரியுது. ஆனா வந்து இப்ப இது வந்து இப்ப ப்ரீ டிஃபைன்டு மாடியூல், அதுல உள்ள ப்ரீ டிஃபைன்டு மாடியூல் மெத்தட் அப்படி ரூம் பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்க்க முடியும். ட்ரை பார்ப்போம், நம்ம அது கூட போட்டு பார்ப்போம். சரி, சோ பண்ணி பார்த்தோம் நம்ம. சரியா, அப்ப இன்னொரு கோடு கொடுத்துருந்தாங்க, எனக்கு ஆன்சர் வரல. எனக்கு இது மாதிரி இந்த வந்து இப்படி கூட பண்ண முடியும்னாங்க அவங்க. இது மாதிரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த வேல்யூ வரல, எனக்கு இந்த கோடு வரல. இது மாதிரி கூட பண்ண முடியும், பட் தேர் இஸ் ஏ மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேன்னு போட்டுட்டு இப்படி வந்து ரீலோட் சொன்னாங்க. இம்போர்ட் லைப்ரரி போய் ரீலோட் பண்ண முடியும் நீங்க லைப்ரரியில அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆன்சர் வரல. என்ன போட்டு பாருங்க, நான் தான் போட்டு வச்சிருக்கேன். ரீலோட் மெத்தட் ஒன்று இருக்குது. இது மாதிரி நீங்க வந்து சிஸ்மா டெல் பண்ணிட்டு பண்ணாம நீங்க இப்படியே பண்ண முடியும், ரீலோட் பண்ண முடியும். இந்த இடத்துல இப்ப வந்து பண்ணிட்டேன் சார். அதுதானே சார் இப்ப நீங்க பைசாம க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணும்போது ரீலோட் தான் நடந்துச்சு. அது இது வந்து ரீலோட்னு இன்பில்ட் மெத்தட் இருக்கு. அதனால வந்து அது வந்து பைசாம வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணினேன். அது ரீலோட் தான் தெரியல. இது வந்து மெத்தட், இது வந்து இம்போர்ட் லைப்ரரி உள்ள ரீலோட் மெத்தட் ஒன்று இருக்குது. அது மூலம் ரீட் பண்ண சொன்னாங்க. ஆனா எனக்கு வரல, அப்படி ஆன்சர் எனக்கு வரல. இது வந்து இம்போர்ட் லைப்ரரின்னு ஒரு இதுனே ஒன்று இருக்கு. இம்போர்ட் லைப்ரரினே ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு, லைப்ரரி ஒன்று.
அதுல ரீலோட் மெத்தட்ல போய் எந்த மெத்தட எந்த மாடியூல்ல ரீலோட் பண்ணணுமோ பண்ணிட்ட பிறகு பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து ஆன்சர் வரல. எனக்கு 3 தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா டைம் ஏன்னு தெரியல எனக்கு பழைய வேலை தான் வந்து செக் பண்ணி. அவ்வளவுதான் சார் இம்போர்ட்டிங் மாடல் முடிஞ்சாச்சு. ஓகே அப்பா மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு சார். சாட்ல ஒன்று போட்டு. ஓகே இந்த அதுக்கு முன்னாடி வந்து நான் இது பேசி முடிச்சிடும். நம்ம பேஸ் கிளாஸ் ஃபண்ட்ஸ் டிஃபரண்ட் மெத்தட் டிஃபைன் பேஸ் கமன். நேற்றுக்கு சாரி நல்லா கிளாஸ் வர முடியல லாஸ்ட் மினிட்ல எனக்கு. இதான சொன்னீங்க. ஓகே பேஸ் கிளாஸ் பேஸ் சப் கிளாஸ்ல ஓகே என்ன ட்ரை பண்ணிட்டீங்க சரிங்க? பேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. நம்ம அப்புறம் அதை வச்சு பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனும் நம்ம கால் பண்ணுவோம். சப் கிரியேட்டிங் பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே செப்பரேட் பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே நம்ம ஓகே சப்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. சப் டாட் பேஸ். ஓகே ஓகே இந்த இவ்வளோ கிளாஸா? சரி இந்த கோட் எதுல போட்டு வச்சுக்கலாம்? இப்போ ஓவர் ரிட்டன் பார்த்துட்டு இருந்தோம். ஓவர் ரிட்டன்லவா பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே நம்ம அதுல இருந்து கால் பண்ணலாம். சார் ரன் பண்ணுங்க சார். ஆல்ரெடி சொன்னாங்க சார் இதுவே அதே மாதிரி தானே. சரி நிறைய மாடல் இருக்கு சார். நான் நிறைய பார்த்திருக்கேன். பேஸ் கிளாஸ் மெத்தட் நிறைய புதுசு புதுசா பண்ணுவாங்க. எல்லாமே நிறைய கோட் பார்த்திருக்கேன் மாதிரி நானு. பட் நல்லது டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கோட் நல்லது. எப்பவுமே கிரியேட்டிவ் ஐடியா வரும் உங்களுக்கு. எங்க ஓவர் எங்க பார்த்தோம்? நம்பர் என்ன பார்த்தோம்? ஓவர் ரைடிங் என்ன பார்த்தோம்? மாடியூல் ஓவர் ரைடிங் 22 சார். 22 இந்த இருக்கு 22. எங்க சார் என்ன டாபிக் போட்டு வச்சுலாம் சொல்லுங்க. கடைசியா போட்டு வச்சுருங்க சரியா? without creating base class we can call from sub class. How to call the base class method? ஓகேவா? overriding after creating. Okay base class method. How to call base class method without creating object. Without creating object. இதுதானே? ஆமா. through sub class. Object. Okay. Without creating object for subclass. சரிதானே? Object for base class. Object for subclass. Call from. இல்ல கமல் இல்லைங்க கமல். இல்லையே இப்ப வராது. Without creating object for subclass தானே? ஆமா ஆமா. ஆப்ஜெக்ட் base classக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம சப் கிளாஸ்ல நம்ம இருக்கிற ஆப்ஜெக்ட்டை வச்சு கால் பண்றோம். பேஸ் கிளாஸோட மெத்தட். சப் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணிட்டு சப் பிளஸ் பேஸா மேல வந்து நான் வந்து டைரக்டா கிரியேட் பண்ணல ஆப்ஜெக்ட். டைரக்டா இது முடிச்சிர முதல்ல போறோம். இந்த போர்ட் க்ளோஸ் பண்ணிரலாம். இம்போர்ட்டிங் மாடியூல்ஸ் க்ளோஸ். So without creating how to call the base class method? Without creating any object. Any object okay per class okay na? Base class. சப் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் சார் நம்ம கால் பண்றோம். இல்ல சப்னு தான் போட்டுருந்தோமே. அப்படியே சப்ங்கிறது பட் அது கிளாஸ் இல்ல. ஓவர் ரைடிங் அது ஓவர் ரைடிங் RIDING ஓவர் ரைட். ஓகே சார் சொல்லுங்க. இனி ஆப்ஜெக்ட் ஃபார் சப் கிளாஸ் கிரியேட் பண்றோம்ல சப்க்கு பண்றோம். இல்ல பண்றேன். கிரியேட் பண்ணாதான் அந்த சப் கிரியேட் பண்ணாதான் சப்க்கு பண்ணாதான் இல்ல நம்ம சப் டாட் கிளாஸ் நேம் தான் கொடுத்திருக்கோம். ஆப்ஜெக்ட் ஆமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல சப் தான் பண்ணோம். எந்த ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணாம பண்றோம். சரி நம்ம புக் பண்ணி வெச்சு பண்ணோம். இப்போ எக்ஸ்ட்ரா போடுதானே? சரி அவ்வளவுதான் சார் முடிஞ்சிட்டு ஓவர் ரைட்டிங். இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. கையோட வர்றேன். பைத்தான் கோட் முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோம். ஓகே அடுத்தது பாலிமார்பிசம். இங்கே பாலிமார்பிசம் ஓகே ரைட். அடுத்தது
ஸோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம் இப்ப பெண்டிங்ல மெத்தட் ஓவர் ரைடிங் முடிச்சிட்டோம். பைத்தான் பாலிமார்பிசம் ஓகே. என்ன டிஆர்எம் போட்டிருக்கீங்க? பைத்தான் பாலிமார்பிசம் பைத்தான் ஓவர்லோடிங் மட்டும் சார் அது கார்த்திகா எடுக்கிறாங்க சார் பாலிமார்பிசம். அவங்க எடுக்கணும் சொன்னாங்களா? ஆமா ஆமா ஆமா. பாலிமார்பிசம் நீங்களா சொன்னீங்க கார்த்திகா? சரி ஓகே, அவங்க இல்ல நினைக்கிறேன். சரி, பாலிமார்பிசம் என்ன அடுத்த கண்ட்ரி மட்டுமா 3 நிமிஷம் இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்துருவோம். இதுல முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த டக் டைப்பிங் கான்செப்ட். இது வந்து கேட்டிருப்பாங்க எப்போதுமே. இதே மாதிரி நாளைக்கு கண்ட்ரி பண்றாங்க நம்ம காணும் பாலிமார்பிசம் எக்ஸாம்பிள் பண்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு டக் டைப்பிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாமையே, இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணாமையே, சப் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணாமையே நம்ம என்ன செய்யணும்னாக்கா வந்து டக் டைப் யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸ் மெத்தடை கொண்டு வர முடியும். புரியுதா? அதான் டக் டைப்ன்றது. சரியா? அதாவது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வரவே வராது. இன்ஹெரிட்டன்ஸ் யூஸே பண்ணாம பேஸ் கிளாஸ் மெத்தட் வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், சப் கிளாஸ்ல அக்சஸ் பண்ண முடியும் டக் டைப்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி. நான் மற்ற லாங்குவேஜ் இந்த கான்செப்ட் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் இருக்கலாம், நான் பார்த்தது கிடையாது. ஓகே, 2 more minutes போதும், அப்ப நான் முடிச்சிருவோம். சார் ஏற்கனவே நடத்தினது ஏன் சொல்லுங்க சார். அப்ப நான் பாலிமார்பிசம் வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் சார். இதுக்கு வந்து வரேன் ஒரே நிமிஷம். இப்போ எனக்கு வந்து இப்ப என் சைடு என்ன பெண்டிங் இருக்குன்னு சொல்லி இருக்கா, பாலிமார்பிசம் வந்து நான் மண்டே முடிச்சிருவேன். மெயினா நம்ம பார்த்தது பூரா பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் குரூப்ஸ்னு ஆரம்பிச்சாலே கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் எல்லாமே கான்செப்ட் பாலிமார்பிசம் கான்செப்ட் தான். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஓஎஸ் பார்த்து முடிச்சிருவேன். இம்போர்ட் இது நடத்தி முடிச்சிட்டோம். இம்போர்ட் முடிச்சாச்சு. அப்புறம் எனக்கு கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா எனக்கு வந்து மல்டி த்ரெட்டிங், மல்டி ப்ராசஸிங் தான். பாக்கி எல்லாம் கோடு எனக்கு முடிச்சிருவேன். மேத் மாடல் வந்து யாரும் எடுக்க போறாங்க, ரேண்டம் தான் வந்து சரணை எடுக்கிறாங்க. அப்புறம் மேத் மாடல் யார் எடுக்கிறது, யாராச்சும் எடுங்க, முடிவு பண்ணுவோம். சார் இப்ப பாலிமார்பிசம் நாளைக்கு நீங்க எடுக்கிறீங்களா சார்? யார் பேசுறது? கார்த்திகா சார். கார்த்திகா, பாலிமார்பிசம் வந்து நான் பண்றேன், இன்ட்ரோ கொடுத்துடுறேன். ஓகேங்க சார். நீங்க எஸ்டம் பண்ணீங்க அதை, சரியா? நாளைக்கு சார் மண்டே நாளைக்கு அசைன்மென்ட், நாளைக்கு சாட்டர்டே அசைன்மென்ட் இருக்கு. சண்டே வேற சான்ஸ் வாங்க, சரியா? நீங்க வந்து நீங்க வேற ஏதோ பார்த்தமே, ஏதோ ஆபரேட்டர் டூல்ஸா ஐடி டூல்ஸா ஏதோ ஒண்ணு யாரு பண்ணது? ஆபரேட்டர் யாரு? இல்லங்க நம்ம பேசுறாங்க. ஆபரேட்டர் டூல்ஸ் வந்து நம்ம நீங்க எடுக்கிறீங்களா? ஆபரேட்டர் மாடியூல் இல்லங்க சார். அது ஆபரேட்டர் மாடியூல் ஸ்ரீஹரி சார். கொஞ்சம் கீழ போங்க சார். ஸ்ரீஹரி, முத்துராஜ் சார், அஸ்வதி, சரண்யா மேம். ஆமா ரைட். முத்துராஜ், அஸ்வதி. சரி ஓகே. அவங்க நேம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. யாருங்க? அவங்க நேம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. யார் பேரு? ஸ்ரீஹரி, சரண்யா, முத்துராஜ். அவங்க 3 பேர் பண்ணுமா? ஹைலைட் பண்ணிருங்க சார். அப்புறம் எனக்கு தெரியும். சரி அப்ப எடுப்பாங்களா? அப்ப எடுப்பாங்க. ஆமா சார். இல்ல சரண்யா நோட்ஸ் எல்லாம் போட்டாங்க ஏற்கனவே. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரன் த்ரூ பண்ணிட்டு எடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். எக்ஸப்ஷன் எடுத்துடுறேன். டேட் டைம் கூட யாராச்சும் டேட் டைம் கவர் பண்ணா பண்ணுங்க. நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். இதெல்லாம் ரொம்ப கோடிங் வந்து கஷ்டமான கோடிங் கிடையாது. ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதும், இன்ட்ரோ கொடுத்தா போதும் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம என் கணிப்பு வந்து இஃப் எவரிதிங் கோஸ் வெல், நம்ம வந்து மண்டே கிளாஸ் எடுத்து ஆரம்பிச்சோம்னாக்க மேபி ஃப்ரைடே நான் வந்து வெனஸ்டே முடிச்சிருவேன். இப்போ 2 days அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஃப்ரைடேக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து முடிச்சிருவோம். பைத்தானோட நம்ம சைன் பேஜ் முடிச்சிருவோம். நம்ம 30th முடிச்சிருவோம். ஓகேவா? நம்ம எப்போ ஆரம்பிச்சோம் சைன் பேஜ் ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் 31 கரெக்டா? நான் அதே தான் கரெக்டா. நான் வந்து நான் வர 2 மாசம், அது 2 நாளா 40 நாள் கரெக்ட் தான். அதே ஃபர்ஸ்ட் பேஜ் மாதிரி தான் இங்கேயும் 45 days ஆயிடும். கரெக்ட் தான். ஓகே, அவ்வளவுதான் சார். நான் ஒரு ஸ்டாப் நான் ஷேர் இது பண்ணிடுறேன். ரெக்கார்டை ஸ்டாப் பண்ண அப்புறம் பேசுவோம். ஓகே, ஸ்டாப் ஷேர் ரெக்கார்ட். நான் வந்து ரெக்கார்டிங்